நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. வாசிங்க, நம்ம தலைப்பை போட்டல் லெசன் பாருங்க. என்ன பண்ணாங்க? லெசன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வசனத்துக்குள்ள போறோம். எது கவனிக்க சொல்றாரு வாசம். இது கொஞ்சம் டஃபா இருக்குது. ஓகே, வாசிங்க. லூக்கா 10:19. இதோன்றது என்னதுங்க? பி போல்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? கேளுங்க, கவனிங்க. இது அர்த்தம் சொல்றேன். இதோப்பா எல்லாம் கவனிங்க சிஸ்டர். என்ன கவனிக்க சொல்றாருன்னா, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். என்ன சொல்றாரு? சர்ப்பங்களையும் தேள்களையும் என்ன பண்ண நீங்க நசுக்காதீங்க. என்ன பண்ணுங்க? மிதிக்கணும். மிதிக்கணும் என்னங்க? ஜஸ்ட் அதை மிதிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுகிறோம்? கோவால் போயினே இருக்கிறோம். எதை? அந்த ஒனிடா தலைங்கிறான் பாரு, அவன் தலையில தான் என்ன இருக்குது? ஒனிடா தலை யாருன்னு இங்க சொல்லிட்டு போறேன். யாருன்னா இந்த ஒனிடா டிவில வரும்போது 2 கொம்பு இருக்கும். அந்த கொம்பு என்ன கொம்புங்க? அது தேளுடைய கொம்பு. வால்ல என்ன இருக்கும்? விஷம் இருக்கும். அது சொல்ல மாட்டீங்க. லோயா, புரியுதா உங்களுக்கு? கடவுள் சொல்றாரு சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். அப்ப இது இது விஷத்தன்மை உள்ளது. இது எதுக்கு நமக்கு பாதிப்பு கொடுக்குது அப்படின்னு சொன்னா நம்முடைய காலுக்கு தான் பாதிப்பு தான். அது சொல்ல மாட்டேங்க. அண்ணன் தான் சொல்றாரு அதை என்ன பண்ணீங்க? நீங்க மிதிங்க. நல்ல கவனிங்க. மீண்டும் சொல்றேன் பாருங்க. ஆண்டவர் சொல்றாருமா, எம்மாடியோ நீ என்ன சொல்ற பாஸ்டர்? எங்க வீட்டுக்கு இன்னைக்கு ஜெபத்துக்கு வர மாட்டேங்கிற, நோ பிரேயருக்கு வர மாட்டேங்கிறீங்க. பிரேயர் பண்றது நீங்களே பண்ணலாங்க. உங்க வீட்டுக்கு நாங்க ஆலோசனை பண்ணுங்க, எல்லாத்துக்குமே வரோம். ஆனா கடவுள் சொல்ற வார்த்தையை கவனி. நீங்க தான் கவனிக்கணும். சத்தியத்தை அறிவிகள் சத்தியனமை விடுதலையாக்க கத்த சொல்றாரு. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும். பாருங்க, சத்துருடைய சகல வல்லமை என்ன பண்ணணும்? மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன்? அதிகாரம். அப்ப உங்களுக்கு பார்த்து சொல்றேன், உங்களுக்கு நான் என்ன கொடுக்கிறேன்? அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. உங்களை அது என்ன பண்ணாது? சேதம். புரியுதுங்க? ஒரு சின்ன என்ன சொன்னா தேள் அப்படி நம்மள இப்படி சீண்டிச்சுன்னா என்ன பண்ண முடியும்? பாதிப்பு வரும். அதே மாதிரி பாம்பு கொஞ்சம் நாக்க நக்கிட்டா கூட என்ன வருங்க? புரியுதா வருங்க? அது என்ன வருங்க? பாதிப்பு உண்டாகும். கடவுள் சொல்றாரு இது ரெண்டும் உங்களை என்ன படுத்தாது? சேதம். நம்ம என்ன சொல்லுகிறோம்? எங்க வீட்டாண்ட யாரும் எலுமிச்சை பழம் போட்டுக்கிறாங்க, என்ன நடக்குமே தெரியல. நல்லது தானே, வெயில் சீசன். அதுவும் என்ன பண்ணலாம்? நீங்க குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நீங்க சொல்லுங்க, இப்போ எலுமிச்சம் பழம் போட்டுக்கிறீங்க, நாளைக்கு கொஞ்சம் என்னங்க வாட்டர் மில்லன் முழுசா வாங்கினது என்ன பண்ணுங்க? போடுங்க. அப்புறம் என்ன வேறுபாடு? வெள்ளரிக்காய் வாங்கினது என்ன பண்ணுங்க? இப்படியே போட்டுருந்தா நாங்க நல்லா இருப்போம். கத்தலாம். ஆனா பரவாயில்ல, அந்த மஞ்சா வச்சா கூட பரவாயில்ல, அந்த குங்குமம் வச்சு பார்த்தா கூட ரொம்ப நல்லா இருக்கும். அதை நாங்க ஓரத்துல தள்ளி என்ன பண்ணோம்? மஞ்சா குழம்பு செஞ்சிருவோம். ஏன் அப்படின்னா கடவுள் சொல்ற இதெல்லாம் உங்களுக்கு என்ன படுத்தாது? எந்த பாதிப்பும் வர பக்கத்து சொல்லுங்க, இதெல்லாம் உங்களுக்கு என்ன படுத்தாது? நீ தான் பெரிய ஆளா நினைச்சு நைட் எல்லாம் தூக்கம் வரும். ஊர்ல இருக்கிற சீரியல் எல்லாம் பார்த்துட்டு பார்த்தா என்னதான் வராது, தீரதான் எல்லாம் கத்தி கப்படா படம் பாக்குது. ரவுடி ரங்கா, ரவுடி பில்லா, நாக்குல இருந்து பீடி இருக்கிறவன், நாக்குல இருந்து என்னங்க அவனுக்கு கை தட்டு விடுற பீடிய வாயிலிருந்து எடுத்த விசில் அடிக்கிற 5ஆம் நம்பர் பீடியா இல்ல என்ன கணேசன் பீடியா? இதுக்கு நம்ம கை தட்ட கூடாதுங்க. இதை நம்ம பார்க்கணும். கிறிஸ்டியன்ஸ் இன்னைக்கு நிறைய பேர் ஏன் சாத்தானை மேற்கொள்ள கடவுள் சொல்ற லெசன் பண்ணுங்க. மீண்டும் சொல்ல கர்த்தர் கவனிங்க, நல்லா லெசன் பண்ண நினைவு கொள்ளுங்கள். அது உங்களை இனப்படுத்தாது. அவன் சர்ச்சை விட்டு போன சில பேர் எல்லாம் இந்த கோயிலை பத்தி பேசுறான். நம்ம அதுக்கு அதெல்லாம் நம்ம அதை என்ன பண்ணக்கூடாது? அது ஒரு பொட்டவை என்ன கூடாது. உன் வாழ்க்கையில எதை குறிச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க. இது ஒண்ணு எத்தனை நம்ம தெருவில் இருக்கிறதெல்லாம் எப்படி இருப்பீங்க? அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? நம்ம சொல்லுங்க. அது ஒன்று உங்களை இனப்படுத்தாது, சேதப்படுத்தாது. அது நம்ம இனப்படுத்தாதுன்றாதுங்க, அது சேதப்படுத்தாது. ஒன்று உங்களை எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு அவை எல்லாம் மேற்கொள்வதற்கான சக்தியை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். அதையெல்லாம் மேற்கொள்வ. இப்ப நல்லா கவனிங்க, பாலஸ்தீன தேசம் இது. இப்ப கண்டிப்பா பாருங்க, பாலஸ்தீன தேசத்துல வனாந்திர பகுதி 2 இருக்கும். ஆமீனே இல்லையா? சொல்லுங்க. இவங்க இருக்கிற இஸ்ரவேல் பகுதி என்ன பகுதி? வனாந்திர பகுதி. வனாந்திரத்துல என்ன இருக்கும்? இந்த இது வருங்க ஜாக்கிரபிகல் சேனல் எல்லாம் வரானே மிஸ்டர் நம்பியார்
மிஸ்டர் மேன் வர்சஸ் இதாங்க வேர்ல்டு. அவர் எதை பிடிச்சி சாப்பிட்டுக்கிறாரு? தேல் தான் சாப்பிட்டார். ஆளை காணும். சாப்பிட்டு ஒரேடியே போயிட்டாரா தெரியல. ஏன்னா அவரு கொஞ்ச நாளை காணும். ஏன் நல்லா கோடிங்க, அவங்க அங்கதான் இருக்கும். இதெல்லாம் என்னன்னா அவங்க பிரயாணத்தை, அவங்க டிராவல் பண்றதை என்ன பண்ணுங்க, தடுத்து போடும். ஆனா கடவுள் சொல்றாரு, மீண்டும் சொல்ற இந்த 12வது வாரத்துல 12th வீக்ல சொல்ற, அது உங்களை என்ன பண்ணாது, ஆனா சேதப்படுத்தாதுக்கு என்னன்னா, அவ எல்லாம் மேற்கொள்ளுகிற வல்லம் உங்கள்கிட்ட இருக்குது, நீங்க நம்பணும். அதுதான் சொல்ல, இதோ லிசன், இதெல்லாம் லெசன், இந்த கவுனி, இதெல்லாம் கவுனி, இதெல்லாம் நம்ம சேதப்படுத்துன்னு தான் பார்க்கம்பா. உங்க டிராவலை தடுத்து நிறுத்தம்பா. கிறிஸ்துவோட வாழ்வதை அது தடுத்து நிறுத்தும். ஆனா நீங்க லிசன் பண்ணுங்க, கவனமாயிருங்க, நினைவு கூறுங்க. ஏதாவது ஒன்று நடந்தா, ஆனால் அவைகளை மேற்கொள்ளுகிற சக்தி நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒன்று உங்களை என்ன பண்ணாதுங்க, 33 கோடி தெய்வங்கள்ல தெய்வமா, தெய்வம் அவன்ல ஒண்ணு கூட உங்களை என்ன படுத்த முடியாதுங்க, ஒண்ணு கூட உங்களை சேதப்படுத்த முடியாது. எது பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அட சொல்ல மாட்டீங்க? ஹல்லேலூயா. ஒருத்தன் கூட உங்களை டச் பண்ண முடியாதுடா. அப்படிப்பட்ட வல்லமை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அத சொல்ல மாட்டீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, இது ஒன்று பாக்குறோமா, இதே மாதிரி பாருங்க, இதுல கூட பாருங்க, அடுத்த வசனம் போடுமே. அடுத்த ஆகிலும் ஆவிகள் உங்களுக்குள் கீழ்ப்படிகிறதற்காக. பாருங்க, ஆவிகள் என்ன ஆவிகள்? அதுக்கு பேரு அசுத்தா. சொல்லுங்க, என்ன ஆவிங்க? அசுத்தாவி. அதாவது உங்களுக்கு சர்ப்பம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம கவனிக்கிறோம், சர்ப்பம் அப்படின்னாலே அது பிதாவோட என்ன பண்ணுதுங்க, சம்பந்தப்பட்டது. சர்ப்பம் வந்து எதுங்க சொல்லுப்பா? நாகேஸ்வரா, நாகேந்திரம். ஆமா, அவரை வேற என்னங்க, நாகேஸ்வரி, நாகராஜா, நாகராஜா சொல்லுப்பா. அது எதோட சம்பந்தப்பட்டது? அது பிதாவோட. அது எது, அவருடைய கிரியை என்ன? அது கிரியை ஒன்னே ஒண்ணு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா, அது கண்டிப்பா நம்மை, அதுக்கு கட்ட இருக்கிற தன்மை என்னங்க, தந்திரம் உள்ளது. சொல்லுங்க, என்ன உள்ளங்க? தந்திரம். ஏவாளை என்ன படிச்சுங்க, வஞ்சிச்சு. கொஞ்சம் தான் நான் பேச பாருங்க. ஏவாளை வஞ்சித்தது, பாவத்துக்குள்ள அவங்களை கொண்டு வந்து. ரெண்டாவது, இந்த எது சொன்னாங்க, ஓட்டிடா தலைங்க, யாருங்க அதுங்க? அது என்ன சொன்னதுங்க? தேல். தேலை பத்தி பார்க்கும்போது, தேலுக்கு எத்தனை கண்ணுக்கு தெரியுமா உங்களுக்கு? 3 கண்ணா, 6 கண்ணா? ஆமா, நீங்க குத்து மதிப்பா சொல்லலாம், 7 கண்ணா. எத்தனை, யாரு சொல்ல, எத்தனை கண்ணுக்கு எதுங்க? அங்க யாரு? சாத்திரா, 8 கண்ணுக்கு. எத்தனை கண்ணுங்க? 8 கண்ணு. எப்படி தெரியும் பிரதர்? நீங்க வேணும்னா தேலு கட்ட குச்சி கையில வச்சு பாருங்க, நல்ல ஊத்து கூட பாருங்க. எத்தனை கண்ணுக்குதுங்க? 8 கண்ணு. அதுக்கு எத்தனை காலுக்குது? அதுக்கு எத்தனை காலுக்குதுங்க? அதுக்கு 8 காலுக்கு. இது யாரோட சம்பந்தப்பட்டதுன்னா, 8 கண்ணு 8 கால். இயேசுடைய நம்பர் எதுங்க? 8 தான்பா. இது 8ஓட பிரச்சனை பண்ணுதுங்க. இயேசுக்கு இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்க. இது பாலஸ்தீன தேசத்துல கண்டிப்பா இருக்குங்க. அடுத்து சொன்னாங்க அசுத்த ஆவிகள். சொல்றாங்க, இயேசு சொல்றாங்க, என்ன ஆவிகள்? அசுத்த போடுறாங்க, அசுத்த ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படி. அசுத்த ஆவினா என்னங்க? குட்டி சாத்தானுங்க, சின்ன சின்ன பேய்ங்க, அது நிறைஞ்சு இருக்குதுங்க. அதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணும்? கீழ்ப்படியும். எங்க வீட்டுல எதோ தெரியல, நைட் ஆனா ஊற்றுது பிறந்த, ஓடுது பிறந்த, எங்க வீட்டுல ஏதோ ஒண்ணு பண்ணுக்குது பிறந்த. நான் கூட சின்ன வயசுல இருக்கும் போது சூசைட் பண்ணி செத்துட்டாங்கன்னு வச்சுங்க. அப்பெல்லாம் வந்து தண்ணி பிரச்சனை ரொம்ப பிரச்சனையா, போர்வெல்லாம் போய் அடிப்போம். அந்த போர்வெல் அடிக்கும் போது எவன் அங்கதான் வீராப்பா காட்டுவான். யாரு? இந்த யூத்துங்க வீராப்பா காட்டுறோம். லேடிஸ் வரும்போது அவங்க என்ன தண்ணி பூச்சி கொடுப்பாங்களே, அடிப்பாங்க. அவனுக்கு அடிச்சு என்னத்தை ஏத்துக்குவாங்க, கையை ஏத்துக்குவாங்க. 5 குடம் அடிச்சு 6 குடம் அவங்க ஆளு வச்சுன்னா 15 குடம் கூட அடிச்சுனே இருப்பா. வீட்டுல போய் அழுவாங்க, அம்மா கையில வந்து அழுவான். இங்க வீரம் காட்டுவாங்க இல்லையா? அப்ப எங்க ஊர்ல எல்லாம் என்ன போனோம்னா, அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, நைட் ஆனா அது செத்துட்டாங்க மூச்சாமே, அவன் வந்து என்ன அடிச்சுன்னுக்கிறான், போர்ல அடிச்சுன்னுக்கிறான். அப்ப பக்கத்து வீட்டுக்காரன் பாதி அவன் சும்மா அடிச்சுன்னுக்கிறான். அடி அடிச்சு என்ன போயினுக்குது, தண்ணி போயினுக்குது. அடியே நீ என்னத்து வச்சுட்டு வந்துட்டுக்கலாம், குடத்தை வச்சுட்டு வந்துட்டுக்கலாம். எனக்கு இது பாரு, இது சொல்லுது, நான் குடத்தை வச்சு அவன் என்ன மூழ்கிட்டான்னா சண்டை. புரியுதா அவனுங்க? அதனால நான் சொல்றேன் என்னன்னா, அசுத்தாவிகள் இருப்பது உண்மைதான். அசுத்தாவிகள் உங்களுக்கு என்ன பண்ணும்? சொல்றார், சர்ப்பங்கள் மேற்கொள்ள அதிகாரம். எல்லா அசுத்தாவி உனக்கு என்ன பண்ணும்? சில பேர் எல்லாம் பேய் ஓட்டும் போது கூட பயப்படுவாங்க. ஏன் சிஸ்டர் பயப்படுறீங்க, என் வேலை வந்துச்சுன்னா? அதான் உனக்கு கீழ்ப்படின்னு சொல்லுது. உனக்கு செய்யற வேலை எல்லாம் செய்ப்பாது. கடவுள் சொல்ற, அது உனக்கு என்ன பண்ணும்? கீழ்ப்படியும். சொல்லுங்க பாருங்க, கீழ்ப்படிகிறது. அசுத்தாவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிகிறதுனாலும், அப்புறம்
போடுறேன்னா நீங்கள் சந்தோஷப்படாமல் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, சந்தோஷப்பட உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதுறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். அப்ப எல்லா பேரும் பரலோகத்தில் எழுதப்படுமா? அது ரொம்ப முக்கியமா. இவன் எல்லாம் யார் மேற்கொள்றாங்களோ அவங்க பேருங்க தான் எதுல எழுதப்படும்? பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். அல்லது சின்ன பசங்க எல்லாம் இப்ப கூட என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு இதுங்க நாடகம் நடிப்பாங்க. பரலோகத்துக்கு போவார் ஒருத்தர், என் பேர் சந்தோஷ் இருக்காரா, சாவி கொடு, வா உனக்கு கொடுக்குறேன். உன் பேர் இல்லப்பா, எங்க போவா? நரகத்துக்கு போ. உன் பேர் என்னப்பா? பீட்ரு. நான் நைட்டான அடிப்பேன் கோட்டுறேன், சாவிக்குதா? இல்லப்பா. இப்படி எல்லாம் சொல்லுப்பா. அவங்களுக்கு யார் நல்ல பையனாக்குறானோ அவன் பேர் சொன்னவன் என்ன பண்ணுவாங்க, இருக்குதுன்னுவான். ஆனா நான் சொல்றேன், பைபிள் சொல்றது உங்களுடைய நாமங்கள் எங்க இருக்கணும்? பக்கத்துல கை சொன்ன உங்களுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதிக்குதா சிஸ்டர்? என்ன பார்த்து கேட்குறியா? சொல்லுங்க, உங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதிக்குது நம்புறீங்களா? எழுதிக்குதா? எங்களுக்கு என்ன தெரியும் பிரதர்? எங்களை கேட்டா எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல பிரதர். கத்த சொல்றாரு, அப்பா உங்களுடைய நாமங்கள் சொல்லுங்க, இந்த உங்களுடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதுக்காக என்ன பண்ணுங்க, சந்தோஷம். அவ எல்லா பேரும் பரலோகத்தில் இருக்கிற ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுமா? எல்லா பேரும் எழுதப்படுமா? நம்ம செய்ய வேண்டியது என்ன? அப்படி எழுதப்படணும். நம்ம என்ன பண்ணணும்? அப்ப பைபிள்ல சொல்லுது, இவை எல்லாம் நாம என்ன பண்ணுங்க, தோற்க கூடாது. இவங்கிட்ட நம்ம ஜெயிக்கணும். சொல்ல மாட்டேங்க, சத்தமா சொல்ல மாட்டேங்க. லோயா. இப்ப பாருங்க, 1 2 பாருங்க. 1 பாருங்க. இப்ப அது சொல்லிட்டாரு, வாசிப்போம். ஒன்னு சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 91:13. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவார். இப்ப 3 யாரும் சொல்லுகிறார்? 1 பாம்பு, 2வது தேளு, 3வது சோகமா சிங்கம். ஏன் பக்கத்துல அவங்க கிட்ட காப்பி அடிக்கிறது? சார் இங்க கவனிங்க, அங்கதான் போட்டுக்குது. 2 பார்த்தோம். 1 எது? சர்ப்பம், 2வது தேளு, 3வது சிங்கம். 3 தான் இதுடைய கோடு வேர்டு. இதுல இந்த கோடு வேர்டு 3 தான். இது 3 தான் வந்து என்ன பண்ணுதுன்னா மனுஷனை பாதிக்குது. 1 நல்ல கவனிக்கணும். பாத்தீங்கன்னா சொன்னாக்கா, இந்த அதாவது சர்ப்பம் என்பது அது எப்படி உள்ளது? தந்திரம் உள்ளது. தேள் என்பது ரொம்ப என்னங்க, விவேகம் உள்ளது, ரொம்ப வேகமா செயல்படுது. 3வது சிங்கம். சிங்கம் என்பது என்னங்க, பலன் உள்ளது, எவர்களை விடுக்கலாமா என்று பார்க்கும். ஆனா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது லிட்டரலா என்னன்னு சொன்னா, இஸ்ரவேல் தேசத்துல பாலைவனத்துல இது 3ம் இருக்கும். சொல்ல மாட்டேங்களா? ஒரு சொல்ல மாட்டேங்களா? சிங்கத்தை கீச்சு போட்டுருங்க, சிங்கத்தோட சவால் பண்ணுங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க? 3 பேர் இருக்கிறாங்க. 1 சொல்லுங்க, யாரு? 1 தாவீது, 2வது சிம்சோன், 3வது போன வாரம் கூட பார்த்தோமே என்னங்க, தானியேல். இந்த 3 பேரும் சிங்கத்தோட என்ன பண்ணாங்க, டிராவல் பண்ணாங்க, சிங்கத்தோட சவால் விட்டாங்க. அருள் சொல்றாரு, இதை 3ஐயும் நீ என்ன பண்ணுவான்னு சொல்றாய், மிதித்து போடுவாய். சொல்லுங்க, என்ன பண்ணுவாய்? மிதிச்சுனா என்ன அர்த்தம்? அது உன் வாழ்க்கையில தடை பண்ணும். இத மிதிச்சுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நீ போயினே இருக்கணும். சொல்ல மாட்டேங்க, சத்தமா சொல்ல மாட்டேங்க. ஆண்டவர் அதை நசங்க சொல்லலங்க, அது என்ன சொல்றாரு, மிதிக்க சொல்றாரு. சொல்லுங்க, அது உங்க வாழ்க்கையில குறுக்கிடும், அது உங்க வாழ்க்கையில உங்களை செயல்படுத்தாதபடி பார்க்கும். 3 சொல்லுங்க பார்க்கலாம். 1 பாம்பு, சர்ப்பம் என்ன உள்ளது? தந்திரம் உள்ளது. 2வது சொல்லுங்க, தேள் என்ன உள்ளதுங்க? விவேகம் உள்ளது. 3வது சிங்கம் என்னங்க? பலன் உள்ளது. இந்த 3ம் உங்க வாழ்க்கையில கிறிஸ்துவோட நீங்க கூட நடப்பதற்கு அது உங்களுக்கு தடையாயிரும். அதை நீங்க அது என்ன பண்ணணும் பாருங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் அந்த நிழலிலே உட்கார்ந்து கூடாது, சிங்கத்தின் மேல் நடக்கணும் அப்படின்றார். தாவீதுக்கு சொல்றார், தாவீது தான் பிள்ளை சாலமோனுக்கு சொல்றார், நீ சிங்கத்தின் மேலும் என்னங்க பகிரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து அதை என்ன பண்ண, நீ மிதிக்கணும். ஆனா இவன் எதுவும் பண்ணவே இல்லை. இவன் இவன் எல்லாம் எது மிதிச்சு நின்றான்னா, அம்மி மிதிச்சு நின்றான். எதுங்க? அவன் கல்யாணம் பண்ணது 700 கல்யாணம் பண்ணிக்கிறான். சனியை போச்சு. அவன் வாழ்க்கை ஃபுல்லா ஒரு நாள் கல்யாணம் பண்ணாலே அவ்வளவு கஷ்டம். 700 கல்யாணம் பண்ணதான் வாழ்க்கை ஃபுல்லா தான். இது 40 வருஷம் என்னதான் பண்ணுதுக்குது, கல்யாணத்தை தவிர வேற எதுவும் பண்ணவே. இப்படி வாழ்ந்துக்கிறான் இவன். ஆனா அவன் சொல்றான், டேய்
நான் சிங்கத்தை என்ன பண்ணி போட்டேன், நான் கிழிச்சு போட்டவன்டா. இந்த மூன்று ரொம்ப முக்கியமான கடவுள் சொல்றாரு, அதை நீ நசக்க கூடாது, அதை நீ என்ன பண்ணணும், மிதிக்கணும். எத்தனை பேர் சொல்ல பாருங்க, லோயா உங்க டிராவல் அது உங்களை பாதிக்க பண்ணும். நீங்கள் என்ன செய்யக்கூடாது என்றால் அதை நீங்கள் என்ன பண்ணணும், மிதிச்சு போடணும் அப்படின்னா. பாருங்க இப்ப ஆண்டவர் இது எதுக்குன்னா கவனிங்க, மிதிக்கணும்ன்றார். சொல்லுங்க என்ன சொல்றாரு, சொல்லுங்க என்ன பண்ணணும், மிதிக்கும். இது வந்து பாரம்பரியத்துல கவனிங்க, பாரம்பரியத்துல வர ஒரு கதை, பாரம்பரியத்துல ஒரு காரியம் நடக்கும், பாரம்பரியத்துல செய்யற ஒரு காரியம். ஏன்னா பாரம்பரியத்துல யார் செஞ்சாருன்னா ஒரே ஒருத்தர் மட்டும் செஞ்சார். யார் செஞ்சாருன்னா ஜோஷுவா செஞ்சார். யார் செஞ்சாரு சொல்லுங்க, என்ன செஞ்சாரு, ஜோஷுவா செஞ்சார். சொல்லுங்க யார் செஞ்சாருங்க, சத்தமா சொல்லுங்க யாருங்க, ஜோஷுவா செஞ்சார். என்ன செஞ்சாருன்னா வசன போடுங்க, ஜோஷுவால பாரம்பரியமா மிதிக்கிற சூழ்நிலை இங்கிருந்து தான் வந்துக்குது. வாசிங்க என்ன சொல்லுது, 10:24 அவர்களை யோவானிடத்திற்கு கொண்டு வந்தபோது, யோசுவாவினிடத்திற்கு யோவான் சொல்லிட்டு யோசுவாவினிடத்திற்கு கொண்டு வந்தபோது யோசுவா இஸ்ரவேல் மனுஷரை எல்லாம் அழைப்பித்து தன்னோடு கூட வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்துகளின் மேல் வையுங்கள். சொல்லுங்க என்னது, உங்கள் கால்களை இந்த அஞ்சு ராஜா புடிச்சுக்கிறார். இந்த 5 ராஜாவோ இஸ்ரவேலுக்கு பிரச்சனை கொடுக்க வராங்க. இப்பதான் சிங் என்ன பண்றாருங்க, சூரியன் சந்திரனை நிறுத்தி ஆண்டவரே இவங்களை புடிச்சு ஆகணும்னு சொல்றாரு. கெபில இருக்கிறாங்க, புடிச்சுன்னு வந்த உடனே இந்த 5 ராஜாவை நிக்க வச்சுட்டு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கூப்பிட்டு யார் சொல்றாருங்க, ஜோஷுவா சொல்றாரு, என்ன பண்ணுங்க, உங்க காலை எத்துன்னு வந்து எது மேல வைங்க, கழுத்து மேல வைங்கன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம், இவனை மிதிங்க. இவன் எது கீழே வந்துட்டா, இந்த 5 ராஜாக்களும் உங்க காலு கீழே அவங்க வந்துட்டாங்க, அவங்க தோத்துட்டாங்க, அவங்க முற்றிலுடைய அவருடைய சக்தி எல்லாம் எது கீழே உங்க காலு கீழே. இது ஒவ்வொருத்தர் தான் பண்றான். அது சொல்ல மாட்டீங்க, அதான் அல்லேலூயா சொல்லுங்கப்பா. உங்களை பார்த்து கேட்கறாங்க, ஏங்க மிதிக்கணும், கால் மிதிக்க, ஏங்க இந்த இது மிதிக்கிறது பண்ணீங்க, நாங்க சிங்கத்தை மிதிப்போம், நீ அம்மி மிதிக்கிற, அப்புறம் மாமியார் மிதிக்கிற, அந்த கதையெல்லாம் எப்படிமா வந்துச்சுப்பா, எப்படிமா மிதிக்கிறது வருது அப்படின்னா ஒரே ஒருத்தர் தான் பைபிள் செய்திருக்கிறார். இத இஸ்ரவேலர்கள் புத்திர பண்ணிட்டாங்க. இதையே தேவன் என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் சிங்கத்தின் மேலோ விரியன் பாம்பின் மேலோ சர்ப்பங்கள் மேலேயோ தேள்களை நீங்க என்ன பண்ணணும், மிதிக்கணும். யாரை கொண்டு இந்த சிஸ்டத்தை கொண்டு வரணும், ஜோஷுவாவை கொண்டு வர. சொல்லுங்க, நீங்க எல்லாம் அந்த ராஜாங்களை கொண்டு வந்து உங்க காலை எது மேல வைக்கணும். அந்த பிக்சர் கொஞ்சம் குத்தனப்பா, கஷ்டத்துக்கு வெத்துட்டியா இருக்குதப்பா, போடுப்பா. கப்பல் உங்களை தான் இருக்கும். இங்க பாருங்க, மிதிச்சாரு, அம்மி மிதிக்கணும். அவங்க என்ன சொல்றீங்க, இது யாரோட கம்பேர் பண்ணுங்க,
அதான் ஒரு கதை முன்ன 950 நான் சொன்னேன். ஒரு குட்டி பூனையும் பெரிய பூனையும் போகுது. எலி ஒரு குட்டி எலி மாட்டிக்கிச்சு. அப்போ பெரிய என்ன பூனை வந்து அவங்க அம்மா வந்து குட்டி பூனைக்கு சொன்னது, நீ போய் அதை கட்டி சாப்பிடு. இது போகுது, கடிக்கலான்னு போது அந்த எலி ஒயா அப்படின்னு பாடுது. எப்படி பாடுது? இப்படி பார்த்தோன்னே திரும்பி வருது. அதுக்கு அம்மா புள்ளி சொல்றோம், போ நாக்கிறேன் அடிச்சு. அது மாதிரிதான் கர்த்தர் நம்மளை கூட பார்த்து சொன்னார், பயப்படாத நான் உன் கூடவே இருக்கிறேன். சொல்ல மாட்டேங்களா? அவனை எல்லாம் எது கீழே கொண்டு வா. தலைக்கு மேல வச்சு பேசாத சத்துருவை அவனை எது கீழே கொண்டு வா. அவன் தான் பாருங்க, அவன் தலைமுறை தோறும் பாருங்க, லாஸ்ட் ஒரு முறை சொல்லுங்க, யுத்தம் பண்ண உங்கள் சத்துருக்களை எல்லாம், சொல்லுங்க, யுத்தம் பண்ணும் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் இப்படி எப்படி செய்வார்? உங்கள் காலு கீழே சத்துருவை கொண்டு வருவார். கரலை தட்டி தேவனை மேம்படுத்த சொல்ல மாட்டேங்க, இப்படியே செய்வார். இப்ப பாருங்க, அடுத்த வசனம் வாசிப்போம். அடுத்த வசனம் ரோமர் யோசுவா 10:8. 10:8 வாசிங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன். அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். 5 பேரும் கர்த்தர் ஏற்கனவே பிராமிஸ் பண்ணிட்டார். நீங்க போப்பா, தைரியமா, நீ பயப்படாதப்பா, நீ யுத்தம் பண்ண ஆரம்பிச்சாலே போதும், உன் கையில நான் கொடுத்துட்டேன். சொல்ல மாட்டேங்களா? இப்படி நடக்குது. சத்துருக்களை மேற்கொள்றா. இப்ப பாருங்க, அடுத்த வசனம் வாசிப்போம். ரோமர் 16:20 வாசிங்க. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். இதை நம்ம மிதிக்கணும், இயேசு நசுக்குவார். இன்னும் அது நடக்கல, அது சீக்கிரமா நடக்கும். எப்ப நடக்கும்? அர்முக யுத்தத்தில் நடக்கும். சொல்ல மாட்டேங்களா? பாருங்க, நம்ம மிதிக்கணும். மிதிக்கணும் என்ன அர்த்தம்? அதை மேற்கொண்டு நம்ம போயிடணும். ஆனா அதை நம்ம என்ன கூடாதுங்க, அடிக்க முடியாது. அது அடிக்கணும்னா யாரால முடியும்? இயேசுவால முடியும். அதான் பைபிள்ல சொல்லுது. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, சமாதானத்தின் தேவன் யாரு? பிதாவாகிய தேவன் சீக்கிரத்துல சாத்தானை நசுக்கி உங்கள் காலின் கீழே போடுவார். சொல்ல பாருங்களா? அது சொல்ல பாருங்களா? யாரை கொண்டு செய்வார்? தன்னுடைய குமாரனை கொண்டு செய்ய போறார். அவன் தலை நசுக்க போற, இப்ப நசுக்கல. அது சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்ல மாட்டீங்களா? நம்ம நினைச்சிருக்கிற சாத்தான் தலையிட அவன் 50 வருஷம் இருந்துதானே. அவன் பாவத்துல நிறைய பேர் விழத்தியால் செய்து கொண்டிருக்கிறானே. அவன் ஒண்ணு நசுக்கல. அது எப்ப நடக்கும்? அர்மகன் யுத்தத்துல நிச்சயமா நசுக்கி நம்முடைய பாதத்துக்கு கீழே கர்த்தர் போட போறார். சொல்ல மாட்டீங்களா? யார் செய்ய போறா? இயேசு செய்ய போகிறார். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, சொல்ற, சீக்கிரத்தில் உங்கள் காலின் கீழ் நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு கூட இருப்பார். யார் இதை செய்ய போறார்? நம்ம கிருபை நிறைந்த யெகோசுவா இயேசு செய்ய போகிறார். அனந்த பாருங்க, வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 3:15 உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். 3ஆம் வருகை நீ அவர் குதிகாலை நசுக்குவார். சிலுவையில அவன் ஒராசுவா. அது முதல் வருகை. சொல்ல மாட்டேங்களா? 3ஆம் வருகையில அந்த தலைகள் என்ன பண்ணுங்க, நசுக்கி போட போறோம். ஏன் நசுக்க போறோம்? எப்படி நசுக்க? வசனங்கள் பாருங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 1:15 அவருடைய பாதங்களை உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருந்தது. இயேசு தேவகுமாரனாய் செய்ய போறாரு. அவருடைய கால் எப்படிப்பட்டதுன்னா வெண்கலம். வெண்கலம் என்றால் நியாய தீர்ப்பு. அதான் சர்ப்பம், கொல்லிவாய் சர்ப்பத்தை நியாய தீர்ப்பதற்காக மோசே வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தி வைத்தார். சொல்லுங்க, இயேசுடைய கால்கள் ஏன் வெண்கலமா இருக்குதுன்னா அவர் தான் இந்த சாத்தானை நசுக்கி போடுவார். சொல்ல மாட்டேங்களா? நீ நசுக்க முடியாது. நம்ம டிவில சொல்ல, புடிச்சிக்கலாம் சாத்தானே, பாபா புடிச்சிக்கலாம், புடிச்சிட்டோம், கீழே போட்டீங்களா, போட்டுட்டோம், நசுக்குங்க நசுக்குங்க. நசுக்கலாம் கூடாது, முடியாது. உங்களுக்கு என்ன கால் கிடையாது? வெண்கல கால் கிடையாது. இது யாருக்கு மட்டும்தான் உண்டுங்க? இயேசுக்கு மட்டும்தான். ஆனா நம்ம மிதிக்கணும். எதன் பேர் சொல்ல பாருங்களா? சத்துரு நம்மை மேற்கொள்ளாதபடி நம்ம மிதிக்கணும்ன்றதான் தேவன் சொல்றார். பாருங்க, ஒன்று, இப்போ இத கடவுள் எப்படி செய்கிறார் வாசிப்போம். இந்த அதிகாரத்தில் உள்ளதை கவனியுங்கள். பாருங்க, இந்த அதிகாரத்தில் இயேசு இப்ப சொல்லும்போது அதுல எதுக்காக சொன்னார், ஏது சொல்றார் அப்படின்றது நம்ம பாப்போம். வாசிக்க பார்க்கலாம். லூக்கா 10:1 வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து, இயேசுவை யெகோவா சாட்சிகள் சொல்றாங்க, அவர் கடவுள் கிடையாதுங்க. இஸ்லாம் மக்கள் சொல்றாங்க கடவுள். ஆனால் இங்க சொல்றது அவர் கர்த்தர். ஒரு அல்லேலூயா வரலையே, ஒரு ஆமீன் வரலையே. பைபிள் சொல்லுது பாருங்க, இவைகளுக்கு பின்பு கர்த்தர்
வேறொரு 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களிலும் இடங்களுக்கு அவர்களை தமக்கு முன்னே இரண்டாக பேராக 12 பேரை முதல்ல தேர்ந்தெடுத்தாரு. அப்ப 12 பேரை தேர்ந்தெடுக்கும் போது சொல்றாங்க தெற்கு பக்கம் பண்ணார், மன்னிக்கணும் என்னங்க, வடக்கு பக்கம், சின்ன வடக்கு பக்கத்துல சின்ன கிராமங்கள் பக்கம் அனுப்புறாரு. இப்ப பார்த்தா தெற்கு அப்படின்னா ரெட் சி எல்லாம் இருக்குது, பெரிய இடம், யோதோமிய பட்டணம் இருக்கு, பெரிய பட்டணம். இப்ப இயேசு என்ன பண்றாருன்னா 2 பேரா எல்லா பட்டணத்துக்கும் அனுப்புறாரு. நல்ல கவனிக்கல, நம்ம கூடங்க ஏதோ வந்தோம் போகணும்னு இருக்கணுங்க. இயேசு வருகைக்கான ஆயத்தத்தை நம்ம பண்ண மாட்டேங்க. அவன் இயேசு எவ்வளவு முக்கியத்துவம் நினைக்கிறார் பாருங்க. 2 பேரா பிரிக்கிறார், 2 பேரா சகல பட்டணம் பாருங்க. இப்போ தெற்கு பகுதிக்கு அனுப்புறான்னு சொல்றாங்க, தெற்கு பகுதிக்கு அனுப்புறாரு. தெற்கு பகுதியில நல்ல கவனிக்கிற பாருங்க. அதான் சொல்றாங்க, மன்னிக்கணும் என்ன அப்படின்னா, இந்த தெற்கு பகுதி என்பது ரெட் சி இருக்குதுங்க, பெர்ஷிபா இருக்கு, ஏதோம் இருக்கு, அந்த பக்கம் அனுப்புறான். 12 பேர் அனுப்பும் போது எங்கன்னா நாசரேத், கலிலியா, கடை, இறுதிப்பட்டம் பக்கத்துல சின்ன சின்ன ஊருக்கு 12 பேர் அனுப்பிச்சார். இப்ப பெரிய பட்டணத்துக்கு போகணும், பெரிய இடத்துக்கு போகணும். அதனால 70 பேரை சூஸ் பண்ணி 70 பேரை அனுப்புறார். எத்தனை பேர் சொல்ல பாருங்க, சத்தமா சொல்லுங்க, எத்தனை பேர் அனுப்புறாரு? பெரிய பட்டணங்களுக்கு 70 பேரை சூஸ் பண்றாரு. யார் சூஸ் பண்றாரு? இப்ப இயேசு பண்ணான்னு சொல்ல, கர்த்தர் பண்றாரு. எத்தனை கரவத்தில் சொல்ல மாட்டேங்க, அப்படி தேவன் பண்றார். 12 பேரை சூஸ் பண்ணி அவர்களுக்கு முன்பாக 2 பேர். இப்போ பாருங்க, அப்போ கடவுளுடைய வேலை எவ்வளவு முக்கியம் நம்ம நினைக்கிறோம். நம்ம என்ன பண்றோம்? 2 பேரா வந்தோமா போனோமாங்கிறமே தவிர நம்ம இந்த பகுதி அந்த பகுதிக்கு ஆள் அனுப்பணும் பெறுத, இந்த பக்கம் இந்த ஊருக்கு ஆள் அனுப்பணும் பெறுத, இந்த பக்கம் எல்லாம் சுவிசேஷத்துக்கான வேலையை நம்ம பண்ணணும் பெறுத. நம்ம என்ன பண்ணுகிறோம்? இதையே நினைச்சுக்கிற பாருங்க, யுத்தங்களின் செய்திகளை கேட்டுனே தான் அமெரிக்கா கொண்டு போட்டுக்கிறான். அந்த அமெரிக்கா கொண்டு போறதும் உனக்கு கவலை கிடையாது, கேஸ் வரலன்ற கவலையோட உக்காந்துக்கிற. கேஸ் இல்ல பிரத, அடுப்பு இல்ல பிரத. அப்ப என்ன பண்ண, நீங்க ஜெகன்மோகினுக்கு போனோம். ஏன்னா அடுப்பு இல்லாம காலை விட்டு எரி வைக்கிறது யார் தான்? லெகிஸ் போட்டுன்னு எதுங்க, லெகிஸ் தானே. அப்ப நீங்க ஜெகன்மோகினி வா, இங்க நாங்க அடுப்பு வச்சிருக்கிறேன், என்ன விடுங்க, அதை பார்க்கணும். கல்யாண சமையல் சாதம் அதுல கால் எது விட்டுருக்கோம்? ஜெகன்மோகினி தான் கூப்பிடும். கேஸ் இல்லாதவர்கள் யாரை கூப்பிடுங்கள்? புரியுதா இல்லைங்க? வேற என்ன பண்ண முடியுங்க? இதை யோசிக்க கூடாதுங்க. இந்த யுத்தங்களின் செய்திகளை கேட்கும் போது யெகோஷுவா வந்து விட்டார், இயேசு வந்து விட்டார். வருகைக்கு முன்னால சுவிசேஷம் உலகம் எங்கும் அறிவிக்கப்படணும் தேவனுடைய கட்டளை. நல்ல கவனிங்க பாருங்க. 2 பேரை அனுப்பி அடுத்து சொல்றாரு பாருங்க, வாசிப்போம். அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களை கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் அறுவடையின் எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். இப்போ அந்த 70 பேரை பார்த்து சொல்றேன், என்ன சொல்றாரு? சீக்கிரம் முடின்னு சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? இது அர்த்தம் என்ன ஐயா? அறுவடையோ மிகுதி, வேலையாட்கள். அப்ப நம்ம என்ன நினைச்சோம்? 70 பேர் ஆச்சா, இது போதாதா? அறுப்பு என்ன இருக்குது? அதிகமா இருக்குதுடா. 70 பேர் மட்டும் போதான்னு நினைக்காதீங்க அப்பா. உடனே நிறைய ஆட்கள் தேவைங்க, உடனே நிறைய ஆட்கள் தேவைப்பா. அதுக்காக என்ன பண்ணுன்றார்? 70 பேரை பார்த்து ஜோம் நம்ம இதுக்காக ஜோம் பண்ண. அன்புள்ள நல்லா பக்கத்து வீட்டு அக்காக்கு கேஸ் வந்துச்சு, எனக்கு கேஸ் வரல. நான் எப்படி இருக்கிறேன்னு உனக்கு தெரியும். நான் அந்த அடுப்பு உள்ள வச்சு வேவது உனக்கு தெரியாதோ? இதுலயே நம்ம இருந்தா எப்படிங்க? கடவுள் ப்ரேயர் பண்ணுப்பா. வாலி பசங்க, வாலி பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் அந்த காஸ்பல் டீம் இல்லாம இருக்கிறோம். நான் கூட இன்னைக்கு இந்த ராணிப்பேட்டைக்கு வந்ததுக்கு காரணம் ஆண்டவர் பத்தி சொல்லணும் தான். அப்படியே பாரம் வரும், ஆண்டவரே இந்த பாட்டு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். 99 பாட்டு கேட்கிறேன். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார், தாங்கிடும் பல தருவார். மூட்டை தூக்கின்னு தப்பிச்சல்ல ராணிப்பேட்டுக்கு வந்துட்டாங்க, ஓடியாட்டேன். அந்த பாட்டு கேட்டு ஒன்றும் என்னால் முடியல. சுவிசேஷம் பண்ணணும், ராணிப்பேட்டை சூஸ் பண்ணணும். வாழுது ஒரு வாழ்க்கை. இஸ்ரவேலுக்கு உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஆசை கண்டுக்க மாட்டேங்க. இது எழுப்புதல் யாருங்க எங்களை அம்சாங்க? யாரா இருக்கணும்?
650 வீட்டு வாடகை. அதுவே கொடுக்க முடியாது, சாப்பிடவே மாட்டேன். எங்கள் அம்மா ஓடி போயிட்டாங்க. ஒரு சப்பாத்தி வாங்கி பாதி நைட்டில் சாப்பிடும். 8 மாதம் பல்லு வலிக்கிறதுக்கு என்ன இருக்காதுங்க, பேஸ்ட் இருக்காது, கீழே உரண்டிக்கிறது உரண்டி, வேற ஒன்றும் இல்லை, எதுவுமே சோப்பு இருக்காது கீழே, இதெல்லாம் அப்படியே எத்தனை நாள் போச்சு. எதுவுமே இருக்காது, ஒரே ஒரு வாஞ்சி இந்தியா ஒன் லைஃப். அது ஆண்டவருக்கு இயேசுக்கு மட்டும்தான். ஒன் லைஃப் ஆண்டவராக இயேசுக்கு மட்டும்தான். என் தேவனுக்காக தான், என் கர்த்தருக்காக தான் இந்த வாழ்கிற வாழ்க்கை. இப்போ கூட சரிங்க சவாலாக இந்த ஊழியம் செஞ்சுட்டு ஆண்டவர் இன்னும் பெரிய காரியம் செய்யறதுக்கு எனக்கு பலத்தை இந்த இந்தியா முழுது ஆண்டவரை என்னால் நான் சாத்துக்களை ஒரு 1000 சபைகளாவது நிறுவனம் ஆண்டவர். அப்படி என்னால் முடியாத ஆண்டவரை உம்மால எல்லாமே முடியாது. அப்போ நமக்கு என்ன இல்லை அப்படின்னு அந்த காசு பற்றி அதுக்கான ப்ரையர், அதுக்கான அது உண்டான வார்த்தைங்க. இந்த மிஷினரிங்களை கேட்கும்போது அப்படியே அழுக வரும். மிஷினரி இன்னைக்கு பாருங்க, ஒரு மிஷினரி அம்மா ஸ்கடரம்மா வரலன்னா இன்னைக்கு எத்தனையோ பேர் செத்து போயிருப்பாங்க. நீங்க சிஎம்சி இல்லைன்னு வச்சுக்க, எத்தனையோ பேர் செத்து போவாங்க. என் பையனை செத்துட்டுப்பான். ஒரு ஹாஸ்பிட்டல் 2 வருஷம் தான். எப்படி இதுக்கெல்லாம் காரணம் மிஷினரி தான் உயிரை கொடுத்தாங்க. திருமணம் பண்ணோம், இவங்கெல்லாம் மனவாட்டியா போவாங்கலாம் போக மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணுகிறோம், இந்த மயானக்குள்ள வரும்போது அவங்க விசிறுவாங்க, உங்க பையனுக்கு ஊத வச்சுட்டு இருக்காரு, அவனும் நரகம் போறான், நீ என்ன நரகம் ஊதித்தான சொன்ன. ஒரு நாள் விசில் அதுல நல்லா ஊதுறோம். ஒரு நாள் சங்கடி நமக்காக ஒரு சுவிசேஷம் கடவுளுக்காக செஞ்சோம், ஒரு அச்சு போனோம், ஒரு ஊர் விட்டு வருவோம், ஒரு மனவாளனா மனவாட்டியா போவன்ற ஒரு எண்ணம் இருக்கு. காஸ்பலுக்காக வந்து இந்த ஊர்ல ஒரு சபை இருக்கும். என் மூலியமா தான் ஆற்காடு சபை உருவாங்க, என் மூலியமா தான் ஷிப்காடு, என் மூலியமா தான் இன்னைக்கு என்னன்னு சொன்னாக்கா ஜோஷுவா படிக்கிற சபைகள் இங்க என்னன்னு சொன்னா ஒண்ணு ஆம்பூர் சபைகள் எத்தனை கனவேல நான் தொடங்கின சபை தான் இன்னைக்கு சாப்பாசு நடத்துகிறேன். ஒரு நம்பிக்கை இருக்கு கடவுள் என்ன அட்லீஸ்ட் சைட்லாது எப்படியாவது என்ன அந்த டிக்கெட் காலையில கிடைக்குது. அது என்ன தற்கால உணர்ந்து காலையில எதுங்க கரண்டா, கரண்ட் தற்கால் என்ன தற்காலுங்க, தற்கால விட காலையில 6 மணிக்கு கரண்ட் தற்காலுங்க, அதுலாவது போயிடுவோம் நம்பிக்கை. எப்படியாவது நடக்கும். ஏன்னா நமக்கு எல்லா மக்கள் கூட அந்த மாதிரி வாஞ்ச முதல்ல இருந்துச்சு. போ 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 எல்லாம் என்ன வசதி வாய்ப்பு வந்த உடனே எல்லாம் போயிடலாம். வசதி வாய்ப்பு வந்தோடனே அந்த காட்ஸ் ப்ரெசஸ் கடவுளுக்காக போகும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா போலாமா பயணம் போலாமா, சுவிசேஷம் சொல்ல போலாமா, இன்னைக்கு போலாமா ஷாப்பிங் போலாமா. வேலூர்ல என்ன இருக்குது அது பேசு, டிமார்ட்டுக்கு போயிட்டு வரலாமா, டிமார்ட்டுக்கு போகலாம், பொருள் கொஞ்சம் வாங்கலாம், டிமார்ட்டுக்கு போகலாம், மூட்டை நிறைய வாங்கலாம். டிமார்ட்டியம்மா ஒரு நாள் வர எது சாவாவில் நச்சுன்னு குச்சிருக்காத தமிழ் சங்கம் இந்த சவுண்ட் உங்க நைட்ல வரணும். தவா மேல உட்காரும் போது தான் தெரியும். பேர் எழுதுனாங்க, அங்க பேர் எழுதாதவங்களாம் போக முடியாது தோத்துறா. நீங்க நினைச்சுக்கிற ஏதோ என் பேர் எழுதிட்டு இருக்கிறாரு. உங்க பேர் என்ன பேரு? என் பேரு நாகேஸ்வரன். பாஸ்ட் என்ன வச்சாருங்க, ஜேம்ஸ் அமிர்தலிங்கம், அப்புறம் அவர் பீட்டர், அப்புறம் அவர் ஜான் அவர்கள் 4 பேர் வச்சுக்கிறாரு. அதனால நான் வைக்கிற பேர் உங்க பேர் எழுதும். எப்போ மிஷினரிங்க எல்லாம் கடவுளுக்காக வந்தாங்களோ அவனை ரொம்ப நாள் வாழவே இல்லை, அவனை செத்து போட்டான். தமிழ் என்னய்யா, நம்ம தமிழ் பைபிள் வர்றதுக்காக, தமிழ் பைபிள் வர்றதுக்கு ஐயோ அவன் கஷ்டப்பட்டதெல்லாம் சீக்கன் பால் எல்லாம் அவரை உயிரை குத்து கஷ்டப்பட்ட. அதெல்லாம் பார்க்கணுமே. அச்சக மிஷின் வந்ததே இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்ததுக்கு காரணம் சீக்கன் பால். எல்லாம் பார்க்கும்போது வயராகமா ஆண்டவரே மக்களை தான் பாருங்க. சர்ச்சை கற்றுமே இல்லையா, அதெல்லாம் 2 தான். காஸ்பல்
காஸ்பல் சொன்னோம் பாருங்க. அப்ப என்ன சொல்றாரு கடவுள் அப்படின்னா, வாசிப்போம் என்ன சொல்றாரு பாருங்க. அப்ப அறுவடைக்கு எஜமான், அறுவடைக்கான எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்கள் அனுப்பும்படி அவரை வேண்டி சொல்லுங்கள். 70 பேரை சொல்றாரு. நீங்க மட்டும் போறது முக்கியம் இல்ல, வேறொரு அநேக மக்களை கர்த்தர் எழுப்புவதற்காக நீங்க என்ன பண்ணுங்க. யார் ஜெபம் பண்ண சொல்றாரு? அந்த 70 பேரை ஜெபம் பண்ண சொல்றாரு. யார் அந்த 70 பேர்? கடவுளை வேலைக்காக புறப்பட்டு போகிற அவர்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு, நீங்க ப்ரே பண்ணுங்க. கடவுள் வேலை செய்யாத நீங்க ப்ரே பண்ணாத நிச்சயமா கடவுள் அந்த அறுப்புக்கான ஆட்களை அனுப்ப மாட்டார். செய்யறவங்கள பார்த்தான் சொல்றாரு, நீங்க அனுப்பப்பா, நீ வேண்டிக் கொள்ளுங்க. இவங்க போறாங்க, என்ன நடக்குது வாசிங்க. இவங்க போகும்போது கடவுள் என்ன சொல்றாருன்னா, அடுத்த வசனம் வாசிங்க என்ன சொல்லுவோம். அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சுத்தமாக்கி, கடவுள் சொல்றாரு பிணியாளிகளை என்ன ஆக்குங்க, சுத்தம். அப்படி என்ன சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்து சொல்லுங்க. அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுங்க, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள சமீபமாய் வந்து. கடவுள் உங்க வீட்டு வாசல்ல திறக்கறாருப்பா, கடவுள் உங்களுக்கு ராஜ்யம் சமீபமா இருக்கப்பா அப்படி சொல்லி என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு சொல்லுங்க தேவனுடைய ராஜ்யம் வந்துக்குது, கடவுளை மீட்கிற மீட்பர் வந்துகிறாரு. போற இடத்துல போய் சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம் வந்துக்குதுப்பா, அவர் உங்களை ஆளுகை செய்ய போறார். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஏப்ரல் மாசம் 29, 23 எந்த ஆட்சி வரும், அந்த ஆட்சி வருது ரொம்ப முக்கியம் இல்ல. தேவனுடைய ஆட்சி மனுஷனுக்குள்ள போகணும். அதுக்காக நம்ம என்ன பண்ண, எந்த ஆட்சி என்ன பண்ண போகுது. பிகில் வந்தா என்னாகுது, ரெட்டையில வந்தா என்னாகுது, உதய சூரியன் வந்தா நமக்கு என்னாகுதுங்க. நம்ம அந்த ஆட்சிக்கு உட்பட்டவர்கள் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள். சொல்லிட்டு போற சோதரா, பிகில் அடிச்சு சொல்லிட்டு போற சோதரா. எது சொன்னா என்னாகுது, ரத்த சாட்சியம் கடவுளுக்காக வாழும். இஸ்ரவேலே கேள், மரணம் எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு வரும், கர்த்தருக்காக மரிப்பது பாக்கியம். இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்குதுப்பா அப்படி என்று சொல்லுங்கள் என்றார். அப்புறம் அடுத்த வசனம் சொல்ல வாசிங்க, வாசிப்பா சொல்றார், எங்களிலும் ஒட்டின உங்கள் பட்டணத்தின் தூசியை. அப்ப நீங்க அவன் ஏத்துக்கலன்னு கவலைப்படாதப்பா, உங்க கால்ல ஒட்டி நிக்கிற தூசி என்ன பண்ணு, தட்டி விட்டு வேற இடத்துக்கு போயின்னு. அந்த சிஸ்டர் நான் கூப்பிட்டேன், எனக்கு திட்டாது பேச. அந்த சிஸ்டர் எங்களை வீட்டை கூப்பிட்டாக்கா என்ன ஒரு மாதிரி பண்ற. ஒரு வீடு அடைக்கப்பட்ட, 2 வீடு அடைக்கப்பட்டா, பல வீடுகள் நமக்காக கர்த்தர் திறப்பார். ஆனா நீ கவலைப்படாத, அந்த வீடு திறக்கலன்னு உன் கால்ல பதிஞ்சுக்கிற தூசிய என்ன பண்ணுங்க, தட்டிட்டு என்ன பண்ணுங்க, போங்கப்பா தூசியை அதனால தட்டி உங்களுக்கு விரோதமாய் என்ன பண்ண சமீபமாய் ஆயினும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்களாக என்று சொல்லுங்கள். எங்களில் ஒட்டி இருக்கிற உங்கள் பட்டணத்தின் தூசியை உங்களுக்கு என்ன விரோதமா என்ன பண்ணும், துடைத்து போடும். அது அந்த தூசியை உங்களுக்கு பதில் சொல்லும். தூசி உதறிட்டு போயினே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட சொல்றேன். அப்புறம் அடுத்த வருஷம் என்ன சொல்ல பாருங்க. அப்ப அப்படி பண்ணி சொல்றாரு. அப்ப அவங்க அங்க நடக்கிற அப்படி சொல்ற சீஷரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான் அப்படி சொல்றேன். உங்களுக்கு செவி கொடுக்கிறவன், உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் சீஷரை பார்த்து சொல்றேன். சீஷன் தான் ரொம்ப முக்கியம். இவ்வளவு தான் சொல்லிக்கிறேன். யாருடைய பேர் எழுதப்படும், இயேசுவின் சீஷராய் மாறின பேர் தான் எழுது. இயேசுவின் சீஷர் யார்? அவருக்காக ஊழியம் செய்கிறவர், அவருடைய நற்செய்தி பணியை சொல்லுகிறார். அத சொல்றாரு, அப்பா உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறார். உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்றார். அப்பா நீ கவலைப்படாதப்பா. சீஷர்களை பார்த்து இவங்க போறாரு, இப்படி எல்லாம் சொல்லி அனுப்புறாரு. எல்லாத்தையும் அனுப்பிட்டு வருகிறதா பாருங்க வசனம் என்ன சொல்றது. சீஷர்கள் அப்போ அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து அந்த என்ன சொல்றாரு, சந்தோஷத்தோட திரும்பி வந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படிகிறது என்றார்கள். கடவுள் கிடையாதுங்கன்ற சீஷருக்கு சொல்றாங்க ஒரு ஆண்டவர். இன்னைக்கு என்ன சொல்றாங்க, ஏகோவா சாட்சிகள் அவர் ஆண்டவர்னு சொல்லியே, உங்க வாயில தான் சொல்லியே. அவங்க ஆண்டவரே சொல்லுங்கன்னா லார்ட், ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் பிசாசுகள் அவங்க யாருடைய நாமத்தை சொல்லுகிறாங்க, ஜீசஸ். நீங்கள் கிராமங்கள் தோறும் போகும்போது யாருடைய நாமத்தை நீங்கள் கூறணும், ஜீசஸ். அந்த இயேசு என்ற நாமம் சொன்னீங்கன்னா அந்த நாமத்துல எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணும், கீழ்ப்படி. அவருடைய நாமத்துக்கு கீழ்ப்படியாத வார்த்தைகள் இல்லை. கரம் வைத்து சொல்ல பாருங்க, எல்லாம் சொல்லுங்க ஜீசஸ். நல்லா சத்தமா சொல்லுங்க, சத்தமா 2 கரம் வச்சு சொல்லுங்க. என்னங்க ஜீசஸ் சொல்லுங்க, என்னங்க இயேசுவே. ஜீசஸ் ஜீசஸ் என்று சொல்லும்போது அந்த நாமத்துக்கு எல்லாம் என்ன பண்ணுச்சுங்க, கீழ்ப்படிந்தது. அப்புறம் வாசிங்க, அவர்களை நோக்கி சாத்தான் மின்னலை போல வானத்தில்
கண்டேன். எப்படி கண்டேன்? எந்த நாமத்தை சொல்லும்போது மின்னல் இருந்து பா ஒரு ஏரியாலும் ஒரு சாத்தான் மேல இருந்து புடிச்சுக்கிறான். அங்க போய் ஜீசஸ் 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 இயேசுவே இயேசுவே இந்த கிராமத்தை ரட்சியும் ஜீசஸ் ஜீசஸ் ஒன்லி சேவியர் இந்த கிராமத்தில் இருக்கிற பாவம் உள்ள மக்களை ரட்சிக்க வேண்டும் என்றால் ஜீசஸ் அப்படின்னு சொன்ன வானமண்டலத்தில் இருக்கிற புல்லாத பிசாசு எப்படி விழுவான்? மின்னலை எப்படின்றதுக்குள்ள வந்து விழுந்துட்டான். இன்னைக்கு கிராமத்துல ஜீசஸ் என்ற நாம நீங்க சொல்லாதனாலதான் இன்னைக்கு பண்டிகைங்க கொண்டாட்டமும் அதிகமா ஆயிக்கொண்டு சொல்ல மாட்டீங்களா? நான் வந்த புதுசுல கூட இஸ்லாம் மக்கள் அவ்வளவு பண்ணல. ஆனா நேத்து பாருங்க அந்த பக்கம் ஃபுல்லாவே எவ்வளோ பெரிய பேனர்ஸ் வச்சுக்கிறாங்க. நீ ரோசா கஞ்சி குடிச்சிட்டு பசார உக்காந்துக்கிற. ஆனா அவங்க தெய்வம் வேற ஏதாவது நரகம் போக போற கடவுள் உருவாக்கி இருக்கு. எல்லாம் வைராக மாறாட்டம் ஒண்ணு மாறினே விதம். நான் வருஷம் பாக்குறேன், எட்டி பாக்குறேன். போன வருஷத்துடைய அந்த எதுங்க அந்த கொம்பு, அந்த கொம்பு பேருன்னா சொல்றாங்க அது எடுத்துன்னு போறாங்களே அந்த ஆத்தல் நடக்குதுங்க அந்த கொம்பு. இந்த வருஷம் ரொம்ப பெருசா தான் இருக்குது அந்த கொம்பு. கொடிமரம் கருதாலும் கரெக்டாதான் கொடிமரம். அந்த கொடிமரம் அம்மை அப்படின்னு இவ்வளவு பெருசா தூக்கின்னு போயிருக்கிற. அவன் சவால் விட்டுதாங்கிற, அவன் வேலையை அவன் செஞ்சுட்டாங்க. ஆனா ஜீசஸ் என்ற நாமத்தை நாம் அறிக்கை போனான். ஒரு ஊழியக்காருடைய பாதம் அந்த தூசி அவன் காலு அந்த ஊர்ல பச்சதாங்க சாத்தான் மின்னலை போல கீழே விட. உனக்கு தான் அந்த அதிகாரம் தெரியும். நீ காலை வெளியில இருந்து வீட்டுக்கு வெளியே வந்து ஜீசஸ் அப்படின்னு சொன்னா போதும், மின்னலை போல அப்படி fraction of secondல சாத்தான் கீழே விடுறான். அவன் அப்படிதான் சொல்றான். என்ன சொல்ற கதை சொல்றாரு பாருங்க, மின்னலை போல சொல்லுங்க பாருங்க. அப்ப சொல்ற இதோ எல்லாம் முன்னாடி பாருங்க, அவரை நோக்கி சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை காண்கின்ற. ஏன் எப்படி விடும்? ஜீசஸ் இயேசுடைய நாமத்தை சொல்லும்போது எல்லா பகுதியில் இருக்கிற சாத்தானுடைய என்னங்க கோட்டைகள் தகர்க்கப்படும். அவன் எப்படி விடுவான்? மின்னலை போல விடுகிறதை காண்கின்றேன். அடுத்து சொன்னார் பாருங்க, வாசிங்க. இப்பதான் சொல்றார், அவன் மின்னலை போல விடும்போதுதான் சொல்ற இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். இப்பதான் சொல்றாரு, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த என்னப்படாது, சேதப்படும். அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. உங்களை ஒண்ணு டச் பண்ண முடியாது, எதுவுமே உங்களை நடக்காது சொல்லி சொல்றாரு பாருங்க. ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதுவதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். இப்ப இந்த வாக்குத்தத்தம் எல்லாரும் கிடையாது. ஊழியத்துக்கு போறவங்களுக்கு மட்டும் தான் சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கிற அதிகாரம் அவங்களுக்கு மட்டும்தான். அவங்களுடைய பேரை மட்டும் தான் சொல்றாரு. இந்த பேர் எங்க எழுதப்பட்டிருக்குது? பரலோகத்துடைய நாமங்கள் எழுதப்பட்டதுக்காக என்ன பண்ணுங்கள்? சந்தோஷப்படுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு பாருங்க. அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களிகூர்ந்து தேவனை இயேசுவை ஆவியில சந்தோஷப்படுத்துற ஒரே ஒரு வேலை சாத்தான மேல இருந்து கீழே தள்ளுறதா. கடவுளுக்காக சுவிசேஷம் சொல்றவங்க இயேசு ஆனந்த களிப்படைவார். நீ இயேசுவை மகிமைப்படுத்துற மகளா இருக்கிற இயேசு இது கண்ட உடனே அந்த 70 பேர் வந்து சொல்லும் போது அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவர் சொல்றாரு, ஆவியிலே களி கூர்ந்து பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியா உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பிதா இயேசு ஸ்தோத்திரம் பண்றார். நல்ல சொல்ல பாருங்க, இயேசுவே சொல்றார். ஹalleluya. ஸ்தோத்திரம் பண்ணி சொல்றார் பாருங்க, ஆம் பிதாவே இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்திற்கு பிரியமா இருந்தது. எது பிரியமா இருந்ததுங்க? இயேசுவை உலகத்துக்கு இந்த சீஷர்கள் பறைசாற்றுவதுதான் பிதாவுக்கு என்ன ஆகுதுங்க? பிரியமா. பிதா என்ன பண்றாரு? உள்ளத்துல சந்தோஷப்படுகிறார், மகிழ்ச்சி அடைகிறார். பிதாவுடைய உள்ளத்தை குளிர வைக்கிற ஒரே ஒரு வேலை எல்லா தெரியும், இயேசுதான் சேவியர், இயேசுதான் ரட்சகர். தேவனுடைய ராஜ்யம் என்ன இருக்குதுங்க? சமீபமா இருக்கு. இப்படி பிரசங்க பண்ணுங்க, இயேசு நாமத்தை சொல்லுங்க. வானத்திலிருந்து பிசாசு என்ன விடுவான்? கீழே விடுவான். நீங்க பாருங்க, இதை பத்தி நம்ம பார்க்கணும். அடுத்து ரெண்டாவது பழைய ஏற்பாட்டிலும் கவனிங்க. பழைய ஏற்பாட்டிலும் கவனிங்க. என்ன சொல்லுங்க பாருங்க. உபாகம் 8:15 உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களோ. அவன் டிராவல் பண்ணும்போது பழைய ஏற்பாடு என்ன வாய்க்கு வந்துக்குது? அல்லதான் சொல்றேன், நீ இனவாய் வாய் இனவாய் என்ன சர்ப்பம் தமிழ் இருந்து இந்த வார்த்தை சொல்ல. இனவாய் சர்ப்பம், கொல்லிவாய் சர்ப்பம்.
வாயில என்னத்தை விட்டுருவேன், கொழுக்கட்டி விட்டுருவேன். யாருக்கு விட்டுது? ஏசாவுக்கு என்ன விட்டாங்க? ஏசையாவுக்கு என்ன விட்டாங்க? கொல்லி வாய் விட்ட கொல்லி என்னது என்னத்தை எடுத்துக்குவாங்க, வாயில் நேரத்தை விட்டுற, கொழுக்கட்டி விட்டுறன்றாங்க. இதெல்லாம் அங்கதான் வரும். கொல்லிவாய் சர்வங்களையும், அப்புறம் என்னதுங்க, தேள்களையும் பாருங்க, தேள்களையும் தண்ணீரில்லாத வறட்சியுமான பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும். அப்ப என்னது, அவங்க டிராவல்ல கூட என்னதான் வந்திருக்குது அப்படின்னா அந்த தேலம் வந்துக்குது பாவம். கொல்லிவாய் சர்ப்பத்துலதான் அவங்க மாட்டினாங்க. ஆனா மறைமுகமாய் தேலம் வந்துக்குது. ஆனா ஒண்ணு சேதப்படத்துல, கொல்லிவாய் மட்டும்தான் சேதப்படுது, மீதெல்லாம் பண்ணவே இல்லை. ஏன்னா God presence அவங்களை தாங்கிச்சு. அல்ல சொல்ல மாட்டாங்களா இல்லையா? இந்த வனாந்தரமான பகுதியில அதுவா பாருங்க. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, வாசிப்போம். பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலோ. ஒவ்வொரு நாளும் சொல்றாரு, உன்னை தேலு பாம்புல எல்லாத்திலும் உன்னை காப்பாற்றின கடவுள் என்ன பண்ணாத, என் சாமர்த்தியமோ பாருங்க, என் சம்பாத்தியமோ, அடுத்த சாமர்த்தியமோ, அப்புறம் என் கைபலனும் இந்த ஐஸ்வரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று, என் கைபலமா எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இருந்து. இது என் கையினாலதான் வந்தது என்று சொல்றதுக்கு நீ எச்சரிக்கை. இதெல்லாம் யாரால வந்தது? யெகோஷுவா தேவனால. அடுத்த வசனம் பாருங்க, மூன்றாவது என்ன சொல்றாருன்னா பாருங்க, பிதாவின் இரக்கத்தை கவனிங்க. அடுத்து சொல்றாரு, இந்த பாபத்தை என்ன பார்த்தா பார்த்துட்டு பிதாவின் இரக்கத்தை கவனி. வாசிங்க என்ன சொல்றாரு, தேடுங்கள், கடை சொல்றாரு, தட்டுங்கள் திறக்கப்பட, கேளுங்கள் கொடுக்கப்பட, தேடுங்கள், அந்த பாட்டு, கேளுங்கள் தரப்படும், திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும் என்றார். அந்த பாட்டுக்குடைய அர்த்தம் தான் சொல்றேன். இப்ப சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாருன்னா வாசிப்போம். இப்ப என்ன 11:11 உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ? அப்பம் கேட்டா என்ன கொடுப்பானா? கல்லு. இயேசு கூட இந்த கல்லை என்ன ஆக்கன்றார்? அப்பம். இவன் எதுல இருந்து வந்தவன்? கல்ல இருந்து வந்தவன். ஆனாதான் கல்லு புத்தியே அவனுக்கு வருது. அதனாலதான் எதை கும்பிடு சொல்றான்? கல்ல கும்பிடு சொல்றது. கல்ல என்ன வாக்கும்? அப்பமா. அவன் கேக்குற, உங்க பிள்ளை உங்க அப்பா கிட்ட என்னங்க என்ன கேட்டா, அப்பம் கேட்டா என்னத்து கொடுப்பாரோ? கல்ல கொடுப்பாரப்பா. இது சாப்பாடு பொருள் சொல்ற. அடுத்து என்ன சொல்றாரு வாசிங்க, மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானோ? அப்ப மீனை கேட்டா என்ன கொடுப்பாரோ? பாம்பு கொடுப்பாங்களா? விஷத்தன்மை உள்ளது கொடுப்பானா? மெல்ல முடியாதது கொடுப்பானா? அப்புறம் அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேனை கொடுப்பானா? முட்டை கேட்டா என்ன கொடுப்பானோ? இதெல்லாம் விஷம் நிறைந்தது. இதெல்லாம் அவங்க பாக்குற சங்கதிக. இது கொடுப்பானாப்பா, இதெல்லாம் கொடுப்பானா? விஷம் நிறைந்ததை கடிக்க முடியாதது கொடுப்பானா? செயல்பட முடியாததை கொடுப்பானா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. பொல்லாதவர்களாகிய நீங்கள், பாருங்க, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பாருங்க, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவி கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். பரிசுத்த ஆவி கொடுப்பது அதிக என்னங்க இரக்கம். பிரேயர் பண்றவனுக்கு இதெல்லாம் கொடுக்க மாட்டேன்னா 40 நாள் ஜபத்துல 33 நாள் வந்துக்கிறியம்மா, உடைய தேவன் எப்படி இரக்கம் உள்ளவராச்சு? ஒரு சாதாரண மனுஷனே விஷம் உள்ளதும் செயல்பட முடியாதது கொடுக்க மாட்டேன் சாப்பாடுல. ஆனா நான் யார்? இரக்கம் உள்ளவர். உங்களுக்கு நிச்சயமா என்ன தருவேன்? பரிசுத்த ஆவியை நான் தருவேன். நான் சொல்ல மாட்டேங்க, அந்த பலத்தை நான் உனக்கு தருவேனே. அப்படி நம்ம தேவன் யார்? இரக்கம் உள்ள தேவன். பிரேயர் பண்ற உனக்கு நீ கேட்டதை தருவாரு, கேட்காததை தருவார். நான் சொல்ல மாட்டேங்க, நிச்சயமா தேவன் தருவார். அடுத்து பாருங்க, அடுத்து ஒரே ஒரு வார்த்தை பாருங்க, மனுஷனுடைய வார்த்தைகளை கவனி. அடுத்து சொல்றாரு, மனுஷனுடைய வார்த்தையை கவனிங்கன்றதான் வாசிக்க. எசேக்கியேல் 2:2 மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். கர்த்தர் சொல்றாரு, நீ யாருக்கு என்ன பண்ணாத, பயப்பட. மனுபுத்திரனே, அவனுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம். அவர் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம். நெரிச்சல்களுக்குள்ளோ முள்ளுகளுக்குள்ளோ நீ தங்கி இருந்தாலோ, நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலோ, நீ தேள்களுக்குள் என்ன பண்ணாலும் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலோ. வார்த்தை எப்படி படுதுங்க? தேள் மாதிரி. அதனால நீ நின்றுகிற அந்த வார்த்தை கேட்டாங்க. என்ன சிஸ்டர், சர்ச்சில் இருக்கிறவங்க இல்லாதவனுக்கு என்ன அக்கறை? சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கே அக்கறை இல்லை. உனக்கு ஸ்டோர்ல சக்கரை இல்லை,
எதுக்கு சிஸ்டர் எனக்கு ஊழியனோட அவன் பாம்பு மாதிரி கொட்டுறது தேன் மாதிரி கொண்டு அந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டு ஊழியம் செய்யாத அவரோட வார்த்தைகள் தேனா மாதிரி இருக்கப்பா. ஆனா அந்த வார்த்தைகளுக்கு என்ன பண்ண வேண்டாம், நீங்க பயப்பட. அடுத்த கடைசியா நம்ம பார்க்க போறோம் என்ன அப்படின்னா, நாம் எல்லாமே இந்த சத்துருக்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதனால பாருங்க, நீங்க சத்துவத்தில் பலப்பட கவனமா இருக்கணும். நீங்க ஒவ்வொரு நாளும் சாத்தானை மேற்கொண்டாதான் உங்களோட வாழ்க்கை சீர்படும். அப்ப வேற என்ன சொல்றாரு, 1 யோவான் 4:4 சொல்றாரு என்னவென்று சொன்னார், பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து, சத்தமா சொல்லுங்க, வார்த்தை அறிக்கை பண்ணுங்க, நாங்க தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். எவர்களை சாத்தானை ஜெயித்தீர்கள். ஏனென்று உலகத்தில் இருக்கிறவனிலும், கர்த்தவா சொல்லுங்க, உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க, உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். உங்களில் இருக்கிறவர் என்னங்க, பெரியவர். உங்களில் இருக்கிற கடவுள் எப்படிப்பட்டவர், பெரியவர். அடுத்து சொல்றார் பாருங்க, சத்துவத்துல பலப்படும். எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வாசித்து நான் முடிக்க போறோம். எல்லாம் எபேசியர் 6:10 16 வரைக்கும் வாசிக்க போறோம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்படுங்கள். சத்துவத்தில் அவருடைய வல்லமையில ஒவ்வொரு நாளும் பலம். நல்லா சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் கர்த்தரிலும், சொல்லுங்க, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் என்ன பண்ணுங்க, பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. தந்திரம் என்பது எதோடு சம்பந்தப்பட்டது, பாம்போடு சம்பந்தப்பட்டது. அந்த பாம்போடு நீங்கள் எதிர்த்து நிக்கணும். பிசாசின் தந்திரங்களோடு நீங்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள். பாம்பு அது, அந்த பாம்பு தான் தந்திரம் உள்ளது, ஏவலை வஞ்சித்தது. பாம்பை மறைமுகமா சொல்றாரு, தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அவனை சாதாரணமா எதிர்க்க கூடாது, தேவனுடைய சர்வ ஆயுதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எதிர்த்து என்ன பண்ணணும், ஏனெனில் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல. அவன் பாருங்க, மாம்சத்தோடு ரத்தத்தோட வியாதி பலவீனங்கள் இதெல்லாம் மாம்சத்தோடு ரத்தத்தோட மாத்திரமல்ல, துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளோடு சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. சொல்லுங்க, நமக்கு என்ன உண்டு, போராட்டம். அப்ப என்ன சொல்றாரு அடுத்த வசனம், ஆகையால் தீங்கு நாளிலே அவர்களை நீங்கள் எதிர்த்து, நாளும் அவன் நமக்கு தீமை செய்வான், ஓடக்கூடாது. அது என்ன பண்ண, எதிர்த்து நிக்கணும். சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், தோக்க கூடாது, நம்ம ஜெயிக்கணும். அது சொல்ல மாட்டேங்கல, நம்ம சகலத்தையும் செய்து முடிக்கிறது திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ணுங்க, எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை, சத்தியம் என்னும் கச்சை இடுப்பு நிக்கணும் சொன்னா என்ன வேணும், சத்தியத்துல நிக்கணும். இந்த உடம்பு நல்லா நடக்கணும்னா இடுப்பு செத்தவனேன்னு சொல்றார், நடக்க முடியாதுன்னு இடுப்பு செத்தவன்னு சொல்றார். ஏன் இடுப்பு செத்தவன்னு சொல்றாரு, சத்தியம் இல்ல. சத்தியம் என்னும் கச்சையும், அப்புறம் உங்கள் அறையில கட்டினவர்களா, நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயோ, அவன் பிரச்சனை பண்ணாதபடி நீதி என்னும் மார்க்கவசத்தை கருத்தவர்களா, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயுதம் என்னும் பாதரட்சையை கால்களில் போடுகிறவர்களாயோ. அவர் வெங்கல, அவர் பாருங்க, வெங்கல பாதம் அவருக்கு, நமக்கு என்ன பாதம், சமாதானத்தின் பாதம். அவதான் தேல் கொட்டார். நீங்க ரெண்டுல ஒண்ணு, அந்த குடும்பத்தை கலக்கிட்டு வந்துடுறேன், நீங்க புதிதா கலைக்கிற மாதிரி இதை கலக்கிற மாதிரி கலக்கிட்டு வந்துட்டு ஒண்ணு போக கூடாது, சமாதானத்தை பண்ண போறேன். அவன் பாதரட்சத்துல என்ன வராது, பாம்பு வராது, தேல் கொட்டாது, சிங்கம் வராது. நம்முடைய பாதங்கள் என்னவா இருக்கணும், சமாதானம். இந்த யூத்துங்கெல்லாம் கொஞ்சம் எழுப்பி ஒரு 2 பேரை வாரத்துல டெய்லி 2 முறை போயிட்டு இந்த கார மக்களை போய் சந்திக்கலாம். ஏன் சுவிசேஷகர் எல்லாம் தோத்து போயிட்டார்கள், மூப்பர்கள் எல்லாம் காணாமல் போயிட்டார்கள். இதே ஊருக்காரன் செய்ய மாட்டேங்கிறான். எங்க இது பிரதர், வக்கீல் தேரு, என்னைக்கே வக்கீல் தேர. எங்க ஊர்ல பி பிளாக், இது உனக்கு தெரிஞ்சிடுமா? டி பிளாக் உனக்கு தெரியுமா? உனக்கு அதெல்லாம் தெரியாத, எனக்கு தெரியும், ஏன்னா சொந்த ஊர். உங்க ஊர்ல நீங்க தாங்க செய்யணும். போனங்க, அந்த போன இருக்குனாங்க, வாஸ்பல் சொல்லணும், சுவிசேஷம் சொல்லணும். அவர் சொல்றாரு பாருங்க, சமாதானத்தை சொல்றாங்க பாருங்க, சமாதானத்தை பொல்லாங்கனையும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் இல்லுங்கள். சொல்லுங்க, என்னத்தை பிடிச்சுக்கணும், விசுவாசம் என்னும் கேடகம். அதுதான் அம்பு விடும் போது போகணும், அப்புறம் நிக்கணும். அப்புறம் 16 வரைக்கும் அவ்வளவுதானே. நெக்ஸ்ட் என்ன,
அந்த இது வரவே இல்லையே, என்னதுங்க, பட்டயம். இதற்கு மேலாக ஜெபம் பண்ணுங்க. 16 வரைக்கும் தான் போடுறேன். அடுத்து நெக்ஸ்ட் போடுங்க பார்க்க, வர முடியுமா? ஏதாவது செய்வீர்களா? கிடைக்குமா? அடுத்து 17 வாசலாமா? எல்லார்கிட்டையும் பைபிள் உள்ளவர்கள் பைபிளை எடுக்கும், பைபிளை எடுத்து வாசிக்குங்க. அடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற கத்தி எங்க இருக்குது? யார்கிட்ட இருக்குது? சோத்ரா உங்ககிட்ட தான் வருது இல்லையா? அப்புறம் வாசிக்க பார்க்கலாம், வாசிங்கம்மா. எபேசியர் 6 அதான் போட்டேன். எபேசியர் 6 பாருங்க. ரட்சனை என்னும் அவர் போட்டாருங்க. அம்மா நீ எடுக்கிறதுக்குள்ள ரட்சணம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பட்டயம் நெஞ்சு அது யார் கையில இருக்கணும்? உங்க இருக்கணும். ஆவி என்னும் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் லைன், எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினால் ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு இல்லாம போக கூடாது. பிரேயர் இல்லாம போ. நான் கூடங்க இந்த ஆற்காடு பகுதியில ஒரு ஊருக்கு போயிட்டு வரோம், அந்த பேர் தெரியல. நானும் சம்பத் ஐயா போயிட்டு வரோம். அந்த காலத்துல நானும் சம்பத் ஐயா, சுந்தரமூர்த்தி பிரித்தார், அவங்க எல்லாம் தனி கட்சியா போவாங்க. அவங்க 3 பேர். நாங்க சம்பத் ஐயா, ஒருத்தர் அந்த செத்துட்டார் அந்த இவர்கிட்ட, அவரெல்லாம் போயிட்டு வரோம். ஒரு நாள் 9 மணிக்கு அந்த பக்கம் பார்த்தா அந்த ஆற்காடு பக்கம் அந்த அணைக்கட்டு மாதிரி ஏதோ ஒன்று கீழே பள்ளத்துல போகுது. அது பக்கம் அணைக்கட்டு மாதிரி ஏதோ ஒன்று கீழே ஒரு 10 கிலோமீட்டர், அது என்னன்னு தெரியல. திருமலைச்சேரி தோத்திரா என்ன தெரியும் சொல்லலாம், யாருங்க சொன்னா தெரியல. ராஜசேகரனுக்கு ஒரு கைத்தட்ட குடும்பமே கரெக்டா திருமலைச்சேரியிலலாம் ஊழியம் செஞ்சுட்டு வரும். அது ஊழியம் செஞ்சுட்டு வரும்போது இந்த இது இருக்குது பாருங்க, அந்த ஆற்காடுல அந்த இப்படி வரும்போது அந்த பெண்ட் ஆகும். அங்கே இந்த பக்கம் போனா அந்த இது அந்த கிராஸ் வரும்போது சும்மாவேங்க சம்பத்தைய வேகமா கூட ஓட்ட மாட்டாரு. போற வண்டி அது ஓடே ஓடாது. அது அப்படியே கீழே விழுந்து அப்படியே இங்கிருந்து கல்லு போகுது. அப்படியே அந்த முக்குங்க, அந்த முக்கு அது ஒரு கோயில் ஒன்று இருக்குது, அந்த முக்கு இப்படி கிராஸ் ஆகும். அது என்னது, அந்த இந்த பக்கம் ஈஸ்வர் அந்த இது உள்ள போறதுக்கு அது இந்த ஊர் அது போறாங்க. இப்படி வந்து ஆற்காடையும் 3 கிலோமீட்டர் தான் அது தான். அங்கே ஒரு கோயில். இங்கே வந்த உடனே டம்னா அப்படியே இழுத்துட்டு போகுது. எனக்கு ஒரு கால் கொஞ்சம் அடி. ஷூ போட்டுருந்தா நல்ல வேலை, ஷூ மட்டும் தேய்ச்சிருக்கும். ஆனால் ஆல்ரெடி தேய்ச்ச ஷூ தான். ஆனால் அவருக்கெல்லாம் பலத்த காயங்களோடு வந்து அப்போதான் புரிஞ்சுக்கணும்ப்பா, எந்த கிராமத்துக்கு போனால் கொஞ்ச நேரம் என்ன பண்ணணும், ஜாம் பண்ணிட்டு இல்லைன்னா அவன் பண்ணணும். அன்னையிலேருந்து உஷாராகலாம். இது வரைக்கும் ஒன்று அந்த ஊருன்னு சொன்னாலே ரொம்ப சாவு அடக்கம் பண்ணோம். எவனோ நல்லவன் அந்த குழவி தேன் கூண்டு கட்டிக்குது பாருங்க, அதை கழிச்சு விட்டான். சோத்திரம் இந்த ஆற்காடுல அந்த குழவி நேரம் அவர் ஏன் கொண்டு தெரியல, எல்லாம் லிங்கி கட்டிக்கிறாங்க. அந்த பாட்டு, அந்த இந்து பாட்டு, சினிமா பாட்டு லிங்கி போட்டுக்குவாங்க. நான் சைடாக நின்றுக்கிறேன். என்ன வந்து 4 கொட்டு கொட்டின வருஷம் 3 ஊசி போட்டாங்க. அன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு தேல் கொட்டினா, தேல் என்ற எதுங்க, அந்த தேனி கொட்டினா எப்படி இருக்குன்றது அன்றைக்கி தான். இந்த ஆற்காடுன்னு சொன்னாலே நமக்கு சுடுகாடு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம நல்லா ட்ரை பண்ணோம், ட்ரை பண்ணி பாருங்க. ஆவியில் என்ன பண்ணுன்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாங்க சொல்லுங்க, என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணு. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடு விழித்துக் கொண்டிருங்கள். அப்ப எல்லாம் என்ன பண்ணுங்க, விழித்து கரங்களை எல்லாம் நம்ம எழுந்து நிற்போம். எல்லா தேவஜனமே நம்ம எல்லாம் எழுந்து நின்று நாம காஸ்பல் ரொம்ப முக்கியம். சாத்தான் உங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான், காஸ்பல் போறோங்க. அதே பாட்டு, புது பாட்டு. காஸ்பல் போற நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், கவனிங்க. சர்ப்பங்களை எடுக்கும், தேள்களை இடித்து போடும், சகலம் உங்களை மேற்கொள்ளாதபடி கத்த நமக்கு அதிகாரம் கொடுத்து. அதே புது பாட்டு பாடுவோம். நல்ல ஒரு டான்ஸ் ஆடினே பாடும். சாத்தானுக்கு எதிராய் சொல்ல மாட்டேங்க. வாலிபரை ஒரு முக்கில கேக் வெட்டினதை மாதிரி துண்டாக இருக்கிற வாலிபர்களே, உங்களை நம்பிதான் அடுத்தது நாங்கள் வைத்து இருக்கிறோம். இந்த சர்ச்சை மூடுவதும் இல்லை பெருசாக்குவதும் உங்கள் கையில தான் இருக்கு. ஏன் அப்படின்னா மூப்பர் எல்லாம் எல்லாமே சுமந்து போட்டு அவங்க எல்லாம் இனி செய்வார்களா? சுவிசேஷ காஸ்பல் டீம் அவங்க தோய்ந்து போயிருக்கிறார். நாங்கள் உடைத்தோம் சீரகு உடைந்த பறவை வை ஆகிட்டுக்கிறார். அவெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை கர்த்தர் சொல்றேன். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வயசாயிட்டு, ஏஜ் ஆயிட்டு, அவர்கள் மரணமே நீ வா அப்படின்னு என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டு இருப்பதை நான், வாலிபரே நீங்க எழும்பி ஆயிரக்கணக்கான மக்களை செய்ய போதும்.
எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. எங்க ஊழியத்தை நாங்க செய்து கொண்டு வரோம். உங்க ஊழியத்தை செய்யாத உங்க கையில தான். காஸ்பல் ரொம்ப முக்கியம். காஸ்பலுக்காக யார் தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிச்சு டெய்லி போறவங்களுக்கு நிச்சயமா அவங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறோம். இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணு. ஒன்னே ஒன்று சொல்லுங்க, இயேசு நாமத்தை பறைசாட்டுங்க. ரெண்டாவது சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கு. வாயை திறந்து பேச ஆரம்பி. மற்ற காரியத்தை ஆவியானவர் பேசுவார். ஆவியானவர் சொல்றார், ஒன்னே ஒன்று ஒரு வாசல்ல போய் சொல்லு, அம்மா அம்மா இயேசுதான் உண்மையான உலக ரட்சகர், உன்னை மீட்டெடுக்கிற ராஜா அவர்தான். அவர் உன் வீட்டை தேடி வர போறாரு, உன் வாழ்க்கை தேடி வர போறாரு. நீ அவருக்கு வாழ்க்கை கொடுக்க ஆயத்தமா இருந்தா இதை விட ஒரு மேன்மையான வாழ்க்கை அவர் உனக்கு தர அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்ம பாட்டு பாடுமா, எல்லாம் கை தட்டி பாடுவோம். அப்ப அந்த கேக் எடுத்துட்டு வந்துடுறேன். பாட்டு பாடுவோம், கை தட்டி எல்லாமே சாப்பிட்டான்னு எதிராக கை தட்டி எல்லாம் கொஞ்சம் தலைக்கு மேல கை தட்டி பாடினா நல்லா இருக்கும். எங்க வருதா தலைக்கு மேலதான் வெள்ளம் போய் சேர்ந்தையா? நல்ல கை தட்டி பாடுங்க. வாலிபரு உங்களெல்லாம் அழைப்பு கொடுக்குற, நீங்க வரணும். கை தட்டி பாடு, எல்லாம் கை தட்டி பாடுமா. ஆமா, கை தட்டி தலைக்கு மேல இப்படி தட்டி பாடு. கை தட்டி எல்லாம் ஆமென். எல்லாமே வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதி, நாவிலே கருக்குள்ள திரிவசனம். எல்லாமே பாடுமா? எல்லாம் பாடி கர்த்தருக்காக நம்மை அர்ப்பணிப்போம். கடவுள் நம்மை
Jesus, hallelujah. Amen. Sotram. Oh, Jesus. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கின கர்த்தரை நினைத்து களி கூறட்டும். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கின கர்த்தரை நினைத்து களி கூறட்டும். சீயோன் தினம் தினம் மகிழட்டுமே, மகிழட்டுமே. ராஜாதி ராஜாவை நினைவுக்குது, நினைவுக்குது. இத்தகைய மேன்மை பரிசுத்தவான் நமக்கு, இத்தகைய மேன்மை பரிசுத்தவான் நமக்கு. உண்டானதே, உரித்தானதே, உண்டானதே, உரித்தானதே. சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட தீர்ப்பை நாளை உரைப்படுத்திடுவோம். சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட தீர்ப்பை நாளை உரைப்படுத்திடுவோம். வெற்றி சுதந்திரிப்போம். எல்லாம் உணர்ந்தோம். ஆமென். கைதட்டி சரங்களை உயர்த்தி பாடும். ஆமென். கைதட்டி எல்லாம் தலைக்கு மேல பாடுவோமே. சபையை பெருக செய்வார். இத்தகைய மேன்மை பரிசுத்தவான் நமக்கு, இத்தகைய மேன்மை பரிசுத்தவான் நமக்கு. உண்டானதே, உரித்தானதே. சொல்லுங்க, உண்டானதே. சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட தீர்ப்பை நாளை உரைப்படுத்திடுவோம். சாத்தானுக்கு எதிராக, சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட தீர்ப்பை நாளை உரைப்படுத்திடுவோம். கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி தேவச்சனமே, கடவுள் இதோ கவனிங்கள், சர்ப்பங்களும் தேள்களை நீங்கள் மிதித்து போட உங்களுக்கு அதிகாரம் தர. எல்லா பிரச்சனை போராட்டத்தை முதல்ல உங்க காலு கீழே கொண்டு வாங்க. தலைக்கு மேல வச்சு பேசாத. பிசாசுடைய கிரிய தலைக்கு மேல வச்சு பேசாத. உன் காலுக்கு கீழே அவனை கொண்டு வா. எந்த பிரச்சனையும் அவன் கீரியோ அவன் டச் பண்ணா கூட போதும். தேல் கொஞ்சம் டச் பண்ணா கூட உன்னால முன்னேற முடியும். வசமான பேச்சு, வசமான காரியம் டச் பண்ணா கூட உங்களால முடியாது. பாம்பு கொஞ்சம் சீண்டனா கூட முடியாது. சிங்கம் கொஞ்சம் மிரட்டினா கூட உங்களால அது கட்சித்தா போத முடியாது. ஆனா சொல்லுங்க, எல்லா பிரச்சனையும் காலுக்கு கீழே கொண்டு வந்து அதை கடந்து போ. ஹல்லேலூயா. அதை கடந்து போ, அதை கடந்து போ. மிதிச்சு போட்டு போயிட்டே இரு. நம்ம தமிழ் கல்ச்சரோட தொடச்சு போட்டு போய் இல்ல, மிதிச்சு போட்டு போயிடே இரு. கவனமா இரு. கர்த்தர் எல்லா அதிகாரம் நம்ம காலுக்கு சாத்தானை கொண்டு வந்துகிறார். கர்மயத்தை சொல்லுங்க, இத்தகைய மேன்மை பரிசுத்தவான் நமக்கு, இத்தகைய மேன்மை பரிசுத்தவான் நமக்கு. உண்டானது, உரித்தானது, உண்டானது, உரித்தானது. சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட தீர்ப்பை
நடைமுறைப்படுத்திடுவோம், வெற்றியை சுதந்தரிப்போம். சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட தீர்ப்பை நடைமுறைப்படுத்திடுவோம், வெற்றியை சுதந்தரிப்போம். கரலை வானத்துக்கு நேராக உயர்த்தி தேவப்பிள்ளை கடவுள் சொல்றாரு, எப்படிப்பா சாத்தான் மின்னலை போல விடுவானா? ஒவ்வொரு பகுதியிலும் அவருடைய நாமத்தை நாம் அறிக்கப்படும். உங்களை அழைக்கிற வாலிபரே, நம்ம நினைச்சவங்க அவங்களால செய்ய முடியாது. அவங்க சூழ்நிலை அப்படிப்பட்டது. வாலிபர்கள் கரம் உயர்த்தி சொல்லுங்க, கவனமாய் இருப்பா. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி உள்ள பார்த்தா கடவுளுடைய வார்த்தை கவனி. உலகத்தில் 1000 சாதனை சாதிச்சாங்க. ஒவ்வொரு கிராமத்திலும் அவர் இயேசுடைய நாமத்தை பறைசாற்ற ஆரம்பிக்கும் போது அந்த கிராமத்தில் இருக்கிற பேய்கள் ஓடும், அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறும், கிராமத்தில் இருக்கிற வியாதிகளை சுகப்படுத்துவா. 70 பேர் தான் சொல்றாரு. அந்த 70 பேரவா சொல்றாரு, அப்பா உடைய நாமங்கள் பரலோகத்துல எழுதி இருக்குது. அவன் சொல்ற 70 பேரும் அசுத்த ஆவிகள் எங்களுக்கு கீழ்ப்படியுது, எல்லாமே எனக்கு கீழ்ப்படியுது. ஆமா வாலிபரே, ஒவ்வொரு வாலிபரே, நாளை வீணாக்காத. நாங்க எல்லாம் அந்த டைம் போறது எதுக்காக? அந்த வாலிபத்தை வீட்டுமாய் கொண்டு வருவதற்காக. நான் அந்த வாலிபத்தை வீட்டுறாரு. எல்லா மனசுல சிறு பிள்ளைகளை மாறணுன்ற எண்ணம் இருக்காது. எந்த ஏஜ்ல வாலிபனா இருக்கணும் தான் விரும்ப. ஏன்னா வாலிபன் என்பது ஒரு பிரசியஸ் ஆனது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எல்லா கரங்களை உயர்த்தி எடுத்தாங்க. சுவிசேஷத்தின் பாரம் உங்களை அழுத்தது. இயேசு சொல்றாரு, அப்பா நீங்க தெற்கு பக்கமா போங்க, கலிலியா கடலுக்கு போங்க, ரெட் சீக்கா போங்க, ஏதோ பட்டணத்துக்கு புறப்பட்டு போங்க. ஆனா 70 பேரை பார்த்து உங்க மனசுல போதுன்ற எண்ணம் இருக்கக்கூடாது. அனுப்பவும் மிகுதி, வேலையாட்களை குறைப்பு. அனுப்புக்கான வேலையாட்களை அனுப்பும்படி எஜமான் பரலோக தந்தைகிட்ட ஜெபம் பண்ணுங்க, பிரேயர் பண்ணுங்க. டெய்லி ஊழியத்துக்கு போறாங்க, ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. நான் மட்டும் சந்தித்தா, நான் மட்டும் இந்த கிராமத்துக்கு போதாதாண்டவரே, இன்னும் பல பேர் இந்த கிராமத்துக்கு நீங்க கொண்டு வரணும் ஆண்டவரே. நீங்க ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே. நாங்க 70 பேர் மாத்திரம் ஆண்டவரே இந்த கிராமத்தை ரட்சிக்க முடியாது, இந்த தேசத்தை ரட்சிக்க முடியாது, இந்த சபை மட்டும் ஆண்டவரே இந்த இந்தியாவை சந்திக்க முடியாது. பல சபைகள் எழும்பணும், பல வாலிபர்கள் எழும்பணும். ஒவ்வொரு நாளும் சாத்தானை தோற்கடிக்கணும். உங்க காலுக்கு கொண்டு வர அவருடைய விஷம் தான் உங்களை கடவுளுக்காக செயல்படுத்தாம கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அதனால தான் பேருக்கு மனசு பாடுறாரு, இத்தகைய மேன்மை பரிசுத்தமான நமக்கு, இத்தகைய மேன்மை கரங்களை சொல்லுங்க, பரிசுத்தமான நமக்கு உண்டானது, உரித்தானது, உண்டானது, உரித்தானது. சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட தீர்ப்பை நடைமுறைப்படுத்திடுவோம், வெற்றியை சுதந்தரிப்போம். உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய அழைப்பாடுங்க. யாரெல்லாம் ஆண்டவர் உண்மையில தான் தேவனுடைய ராஜ்யம் சமீபம், கர்த்தர் சீக்கிரம் வரப்பாரு. அதுக்கு அடையாள யுத்தங்களின் செய்திகளுக்கு என் வாழ்க்கையை நான் ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கிறேன். இஞ்சி இருக்கிற வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் என்னால முடிஞ்ச கிராமங்கள் எல்லா சபை மக்கள் ஒரு பகுதி நான் என் ஆண்டவருக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க. ஒரு வலது கையை உயர்த்தி கடவுளுக்காக அர்ப்பணிக்க உங்களை தயார்படுத்து. உங்களை யாரும் நாங்க போஸ்ட் பண்றது இல்லை. நம்ம நல்ல கவனிச்சுக்கோ, காஸ்பல் சொல்லாதுங்க, நேமெல்லாம் எழுதப்பட உன் பிரச்சனையை நீ பேசினீங்க. நீங்க எத்தனை பேர் காஸ்பல் டீமுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டுக்கிற கணக்கு கொடுக்கணும் கடவுளுக்காக. முப்பரா அபிஷேகம் பண்ணி பட்டி கூட்டு வேலை செஞ்சிருவாங்க. காஸ்பல் ஒரு நாள் கடவுளுக்கு நியாய தீர்ப்புல கணக்கு கொடுக்கணும். என் அபிஷேகம் எங்கே? பாஸ்ட பார்த்து நீ வரல, அழைப்பு கத்துடையாது. என் மேல கோச்சுக்க நீ பண்ணக்கூடாது, என் மேல சபை மேல உன்னுடைய மயிராக இருக்கக்கூடாது. கடவுள் உயர்த்தி கடவுள் உன்னை அழைத்தார். என் ராஜாவுக்கு நான் வேலை செய்கிறேன், என் ராஜாவுக்கு நான் வேலை செய்கிறேன். 3 மாசம் ஆச்சு. எத்தனை பேருக்கு காஸ்பல் சொல்லிக்கிறோம், எத்தனை கிராமங்களை சந்திச்சுக்கிறோம், எத்தனை வீட்டுக்கு போய் கர்த்தருடைய வருகை சமீபம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம்.
3 மாசம் கடக்க போறோமே, கரங்களை உயர்த்தி ஏத்துட்டு பேர் இப்போதான் சான்ஸ் கொடுக்கணும். என்னால முடிஞ்சது ஆண்டவருக்காக என்னை அர்ப்பணிப்பேன். என் கிராமங்களில் இயேசு நல்லவர் என்று பறைசாற்றுவேன் அப்படின்னு சொன்னவன வலது கையை உயர்த்தி எத்தனை பேருடைய வலது கையை நாங்க பார்க்கிறோம். உங்களுக்காக நாங்கள் பிரேயர் பண்ணோம். இன்னைக்கு போக பிளான் பண்ணுங்க, குடும்பத்துல பிளான் பண்ணுங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் எந்த கிழமையில எந்த நேரத்துல சத்தியத்தை அறிவிக்கணும் கிராமங்களுக்கு சொல்லுங்க. பிச்சு கிராமத்துக்கு போங்க, நவுல்பூருக்கு போங்க. நவுல்பூர்ல எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படல, எல்லாமே காலியாங்களுக்கு முத்து கடைக்கு போங்க. ஒவ்வொரு பகுதியில இயேசு நல்லவர், அவர் வருகை சமீபம் என்று சொல்லுங்கள். பிச்சுக்கு போங்க, பிச்சு கிராமத்துக்கு போங்க, ஒவ்வொரு பகுதிக்கு போங்க, சத்தியத்தை அறிவிங்க. ஆண்டவரே உங்களுக்கு எல்லாம் கீழ்ப்படியும் 2 கிழமைக்கு சொல்லுங்க. இத்தகைய மேன்மை பரிசுத்தமானவருக்கு, இத்தகைய மேன்மை பரிசுத்தமானவருக்கு உண்டானது, உரித்தானது, உண்டானது, உரித்தானது. சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட தீர்ப்பை நடைமுறைப்படுத்திடுவோம், வெற்றியை சுதந்தரிப்போம். சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட தீர்ப்பை நடைமுறைப்படுத்திடுவோம், வெற்றியை சுதந்தரிப்போம். கரம் உயர்த்தப்பட்ட மக்களுக்காக ஜெபம் பண்ற ஆண்டவரே, அவர் தங்கள் வாழ்க்கைகளை கடவுளுக்காக அர்ப்பணித்ததற்காக நன்றி. இந்த சபை வளர்ச்சி இவர்கள் சுவிசேஷத்தெல்லாம் இருக்கப்பா. ஆண்டவரே, அநேக தங்களுடைய பேர்களை எழுதினாங்க, திருப்ப அவங்களை கிறுக்கி போட்டாங்க. தன்னை அர்ப்பணித்த மக்கள் முந்தினோர் பிந்தினோரா மாறிட்டாங்க. பிந்தி இருக்கிற மக்கள் முந்தியாய் மாறி கடவுளுக்காக சேவை செய்ய எந்த ஒரு ஆண்டவரே பிரச்சனையும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காது என்பதை மரணமோ வியாதியோ பட்டணங்களோ பட்டயமோ நாசமோசங்களோ நிர்வாணமோ இவையெல்லாம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காது. உலகத்தின் அன்புதான் உன்னை செயல்படுத்தாம தடுக்கும். ஆனா உண்மையான கிறிஸ்துவின் அன்பு உனக்கு இருந்தா சொல்லவன் இவையெல்லாம் என் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காது. Go and preach. போய் கத்திருக்கா சுவிசேஷம் சொல்ல. மரம் எப்படியோ வரும், ஒரு பிராக்ஷன்ஸ்ல மரணம் வரும். ஆனா மரிக்கும் போது ஒரு நிம்மதி இருக்கணும். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சத்தியத்தை சொல்லிவிட்டேன், ஆயிரக்கணக்கான மக்களுக்கு காஸ்பல் சொல்லிட்டேன். அந்த திருப்தி நமக்குள்ள வேண்டும். புறப்பட்டு போங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். மூப்பர் ராஜசேகர் ஐயா முன்னாடி வந்து நமக்காக ஜெபிப்பார். அல்லேலூயா. The வேலை is இந்த காலத்திலே பேசின வார்த்தை எப்பா ஸ்தோத்திரம். சகலத்தையும் ஆண்டவரே, சத்துருடைய சகலத்து வல்லமையை ஆண்டவரே மேற்கொள்ளுகிற வல்லமை அப்பா இன்றைக்கு மீண்டுமாய் ஆண்டவரே சபையினுடைய லீடர்ஸ் மூப்பர்கள் ஆண்டவரே வாலிபர்கள் எல்லோரும் இன்றைக்கு மீண்டுமாய் ஒரு பிரதிஷ்டையை செய்திருக்கிறார்கள். இந்த சபையினுடைய பிரதிஷ்டை ஆண்டவரே சுடர்விடும்படியாய் ஆண்டவரே நீ கொடுத்த எச்சரிப்பின் ஆண்டவரே வருகையின் அடையாளங்களை குறித்து ஆண்டவரே நாங்கள் பிரதிஷ்டையாய் இந்த இடத்துல ஆண்டவரே கரங்களை உயர்த்திருக்கிறோம். ஆண்டவரே உயர்த்தின கரங்களை ஆண்டவரே அந்த இழந்த அபிஷேகம், இழந்த ஆண்டவரே சுவிசேஷத்தினுடைய வல்லமையின் அபிஷேகம் இன்றைக்கு வானத்திலிருந்து உம்முடைய தேவ தூதர்களை கொண்டு ஆண்டவரே இழந்ததை மீண்டுமாய் 1000 மடங்கு அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆண்டவரே இந்த கல்வாரி சபையினுடைய சுவிசேஷங்களை வீதிகளிலும் பட்டணங்களிலும் பகுதிகளிலும் ஆண்டவரே நியமித்திருக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் இந்த வார்த்தை நாங்கள் நினைக்கிறவர்களாய் இன்னைக்கு அபிஷேகத்தை அனுப்பும்படியாய் ஆண்டவரே மீண்டுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அத்தனைக்கு பேசின வார்த்தையின்படி
ஆண்டவரே யோசுவா 70 பேரை நியமித்தது ஆண்டவரே இந்த கல்வாரி சபையினுடைய 70 பேரை மீண்டுமா 70 ஆண்டவரே 150 ஆண்டவரே 1000 மடங்காய் மாற்றி ஊழியத்திற்கு ஆண்டவரே எழுப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த நாளிலே படித்த வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் சுதந்திரிக்கிறவர்களாய் சத்துருவை மிதித்து ஆண்டவரே இந்த வல்லமையை மேற்கொண்டு நாங்கள் ஜெயிக்கிறவர்களாய் கர்த்தர் எங்களுக்கு அபிஷேகித்து அனுப்புவீராக ராஜா. இந்த நாளிலே கேட்ட சத்திய நம் வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கை கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே கட்டுகிற சபைக்காக ஸ்தோத்திரம். அந்த சபையினுடைய கட்டுமானத்துக்காக ஒவ்வொரு நாளும் அந்த விதையின் வார்த்தைகள் வீணாய் திரும்புவது சரித்திரமல்ல. மரத்தில் இருந்தது ஆண்டவரே 1000மாய் பெருகி ஆண்டவரே 1000மாய் ஆண்டவரே சபையை கட்டி ஆண்டவரே எழுப்ப கர்த்தர் கிருபை செய்கிறாங்க. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். ஆசீர்வாதம் கொஞ்ச நேரம் போகுது பாருங்கப்பா. குழந்தை பர்த்டே ஜோஷுவா பாட்டு போடுப்பா. அது பாருங்க.